கண்ட்ரோல் பண்ண முடியுங்க அமெரிக்கால. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. இவன் உள்ள வந்து இவன் தொழில் தொடங்கும்போது, தொழில வளர்க்கும்போது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ எடுத்துட்டு தான் இவன் தொழில வளர்க்குறானுங்க. இப்படி நீங்க அந்த சைட மறைச்சிருவானுங்க. நமக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, பில் கேட்ஸ். நாம நீங்க 90கள்ல 2000த்துல பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ் தனியா வந்து அறிவாளி. அவர் வந்து காலேஜ் போகாமயே படிச்சாரு. படிச்சு ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோசாஃப்ட் தொடங்குனாரு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள பல கூதல் இருக்கு. பல பல பேர்த்துக்கிட்ட இருந்து அடிச்சு ரெடி பண்ணியிருப்பானுங்க. அப்படிங்கிறப்போ உண்மையான ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, இங்க யாருமே அவ்வளோ பெரிய சாதனையாளர்கள்லாம் இல்லைங்க. அது போகங்க ஒவ்வொரு மனுஷனுமே சாதிக்கணும்னு அவசியமே இல்ல பிரதர். உண்மையான சாதனை என்ன தெரியுங்களா? என்னை பொறுத்தவரைக்கும். நான் தப்பா கூட இருக்கலாம். நீங்க ஒரு சிம்பிளான வாழ்க்கைங்க. ஒரு குழந்தை குட்டி கூட, சொந்த பந்தங்க, ஓரளவுக்கு காமா, பெரிய கடன்கள் இல்லாம, ஜாலியா ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? சூப்பர்ங்க. உண்மையாலுமே சூப்பர்ங்க. அவ்வளோதாங்க. நீங்க ஒண்ணும் பெரிய அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லைங்க. உங்க சொந்த ஊர்ல கிளீனா பாக்கெட் பால் வாங்காம, நல்ல பால வாங்கி, மாட்டுலேருந்து கறந்து பால வாங்கி நீட்டா சூட வச்சுட்டு, ஜம்முன்னு குடிச்சிட்டு, முடிஞ்சா எங்கேயாவது கண்ணுக்கு தெரிஞ்ச மாரியே நெல் விளையிற இடத்துலேருந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டுங்க. ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு வாழ்றீங்களா? சூப்பர்ங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்க ஒண்ணும் பெரிய சாதனைலாம் சிட்டிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் உங்க குடும்பம் கூட நிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் வாழ்க்கைங்க. நீங்க ஒண்ணும் நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 4 பெட்ரூம்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமான அபார்ட்மெண்ட்ல கௌதம் மேனன் படம் மாரி வந்து பூரா காஃபி கப்ப வச்சுட்டு, "ஹாய் டாடி" அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள அ செ அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. நீ வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட்ல இருக்க. ஆனா, உன் புள்ள பையன் உன் கூட செம பாசமா இருக்குது. உன் சம்சாரம் உன்ன புடிச்சு வாழுது. 2 பேரும் கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு நாள்னா, அந்த ப்ரோ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வெளியில போனா ஃபன்னா இருக்குது. ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுட்டு வாழ்க்கை வாழ்றீங்களா? செமங்க. வாழ்க்கை அவ்வளோதாங்க. செமங்க. ஸோ எல்லாருமே இங்க வந்து பிரசாந்த் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தனுமே 100 கோடி சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தனுமே சாதிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லைங்க. உங்க வாழ்க்கைங்க. ப்ரோ உங்களோட நீங்க பேசுறது பிரேக் ஆகுது ப்ரோ. இல்ல எவனோ ஒருத்தன் கால் இல்ல ப்ரோ, எனக்கு கிளியரா கேக்குது. இல்ல எவனோ ஒருத்தன் இடையில கால் பண்றானுங்க. பிரசாந்த் கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் இறந்து போயிருக்காருல, அவருக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு திருமாவளவன் கொடுத்தாரு. இது மாதிரி அக்யூஸ்டு ப்ரோ அரெஸ்ட் கைண்ட் ஆனது. ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றது, ஏன்னா இறந்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க. பட் அதை வச்சு இதுக்கு உங்க ஒப்பீனியன் என்ன, அந்த ஒப்பீனியன் என்னன்னு தயவு செஞ்சு கேட்டு அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸா பண்ணாதீங்கன்னு தான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். தப்பா பேசியிருந்தா சாரி. பேசவே கூடாதுங்கிறீங்களா அதை பத்தி? இல்ல, இப்ப பேசி என்ன போகுது? செத்தவர் உயிரோட வர போறாரா? இல்ல, ஆக்சுவல் அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகலன்றாங்களே, அதனாலதான். ப்ரோ அப்ப இப்ப இவரே வந்து வளைச்சு 4 பேர் கொண்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு இன்டர்னல் ரீசன் இருக்குல்ல, அது நமக்கு தெரியாம நம்ம வந்து அதை பத்தி பேசக்கூடாது. அவர் நல்லவரா கெட்டவரா ரெண்டாவது பட்சம். அவர் இறந்துட்டாரு. இப்ப சென்னையில நானும் தான் சென்னையில இருக்கேன். பட் எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க, போறாங்க வராங்க. பட் வந்து இப்ப அதை பத்தி பேசி இப்ப என்ன போகுது? இறந்தாச்சு, முடிஞ்சிச்சு. சேஃப் தானா அந்த மாதிரி இருக்குது? பெரம்பூர்ல ரோட்ல ஓடிக்கிட்டு உண்மையிலே பண்ணது தப்புனா அதுக்கு அபிஷியலா என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுக்கேத்த மாதிரி யார் அக்யூஸ்டோ அதை பார்த்து. எங்கடா எங்க அண்ணன் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கும் போது எங்க அண்ணன் காணோம், கூப்பிட்டாரு. கால் ஒண்ணு வந்துச்சு ப்ரோ, போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, ஆனா ரொம்ப நேரமா இந்த கேப் படாம பேசிட்டு இருப்பாரு, கேப் விட்டுருச்சு. என்னாச்சு, எதாவது மைக் இது பிரச்சனையா அப்படின்னு பார்க்கணும். அந்த பக்கம் இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஒரு ரெண்டு பார்க்க போனதுக்குள்ள எங்க அண்ணனை அனுப்பிச்சு விட்டீங்க பாத்தீங்களா? அவர் வானத்து போல கதை மாதிரி பேசிட்டு வந்துட்டாரா? பாட்டு பேசியா வந்துட போறாரு ஸ்பீக்கர்ல. வந்துட்டாரு எங்க அண்ணன் வந்துட்டாரு. கம்பேக் இந்தியன். எனக்கு காத்தல. இல்ல இந்த இப்பதான் வர்றேன். ஒருத்தர் தனியா பெர்சனலா கூப்பிட்டு, தலைவா எப்படி இருக்கீங்க தலைவா, உங்க கூட பேசணும் தலைவா, அங்க பேச முடியாது. அங்க பேச முடியாதுன்னா அதுக்குன்னு தனியா கூப்பிடுவே, இது கட் ஆகுது அப்படின்னா, இல்ல தலைவா தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா தான் நினைச்சிட்டு போன வை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இது எவனால ஆகும் நம்மளோட சரி விட்டுங்க, ஏதோ ஒரு அன்புல உங்க மேல இருக்க அன்புல ஒரு காதல். கூப்பிடுறதா? அட இங்க பேசிட்டு காதல் இருக்க கேட்க வேண்டியது கம்முல. அதுக்கு உங்க சொல்றேன். மேல இருக்க ஒரு காதலுங்க. ஆமாமா, காதல். நாளைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து 100 பவுன் இது போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. ஆடியோ லான்ச் போனீங்களா? இல்ல ப்ரோ, இந்த ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் மேக்ஸிமம் போறது இல்ல ப்ரோ. அங்க எத்தனை நாள் ப்ரோ? 4 மணி நேரம் உட்காந்துருக்கோனுங்க, தண்ணி கூட இருக்காதுங்க. எவனால ப்ரோ ப்ரோ ஆ இந்த படத்தை விட ஆடியோ லான்ச்லாம் வந்து கட்சி மாநாடு மாதிரி மாத்திட்டானுங்க. முன்னாடியெல்லாம் அந்த இல்ல கட்சி அது மாநாட்டுக்கு ஆளை கூட்டு போய் உள்ள அடைச்சி வச்சுட்டு அதேதான். என்னன்னா அதுக்கப்புறம் இப்ப தலைவர் ஒரு பேசுவார் இந்த மாதிரி இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி அப்படி இப்ப ஆடியன்ஸ் அப்படி ஆயிப்போச்சு. உயிரே இல்ல பிரதர். ஆடியோ லான்ச்சுகள்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரே இல்லைங்க. நீங்க சிம்பிளா ஒரு இடத்துல பண்ணீங்க. எங்களை விடுங்க. இப்போ நாங்களாம் ரெகுலரா போறோம். ஃபேன்ஸ் எல்லாம் வர்றப்ப அவங்களுக்கு நல்லா கிளீனா தண்ணி கிண்ணி பேசிக்கா சாப்பாடு கீப்பாடு கொடுத்துங்க. உட்காந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் ஒரு தீம் ஒன்று கிரியேட் பண்ணீங்க. அந்த படத்தோட தீமோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவா மாத்திங்க. தற்பெருமைக்கே பண்ணாம ஒரு ஒரு ஜாலியா அந்த நிகழ்ச்சியா சூப்பரா இருக்கிறதுக்கு ஒன்று பண்ணுங்க. ஏன்னா காசு அவ்வளோ செலவு பண்றாங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்குமே. அந்த மேடையை போட்டு அதையும் இதையும் பண்றதுக்குங்க. பெரிய இடத்துல பண்ணாங்கன்னா 1-1.5 கோடி ரூபா அதுக்கு செலவாகுதுங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு அதுக்கு ஒரு 1.5 கோடியா? எங்க சும்மா 3 அவ்வளோ கோடிக்கு கத்தி இப்போ 3 ஸ்டேடியத்தில் பண்ணாது அவ்வளோ ஆகுது. 3 கோடி ஆயிருங்க. ஆமா, 3 கோடி ரூபா. 3 கோடி ரூபாய்ங்கிறதுங்க ஒரு சின்ன பட்ஜெட் படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஆளை போட்டு தனியாக ஒரு தீம் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் எப்படி இன்ட்ராக்டிவாக கண்டென்ட் எடுக்கலாம், எப்படி ஆடியன்ஸ் வந்து செமையை என்கேஜ் பண்ணலாம், இதெல்லாம் உட்காந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு நல்ல நாலேஜபிளான பையனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. அவன் சூப்பராக அவனை கிரியேட் பண்ணி அந்த 3 கோடி ரூபாயை 2 கோடியாக பண்ணி செமையாக அவனை பண்ணி விடுவான். ஒரு வாய்ப்பு கொடுத்தா பண்ண மாட்டாங்க. அதே ஃபார்முலா, அதே மேடை, நின்று பாடணும், இல்லை ஏதாவது நின்று பேசணும், அதே தற்பெருமை ஸ்பீச்சு, எங்கால் இப்போ இதை பண்ணானு அதை பண்ணாரு ராக்கெட் விட்டாரு. ஓகேங்க, ஃபைன். அந்த ட்ரெண்டு மாறி போச்சு இன்னைக்கு. ட்ரெண்டை மாறி நீ கடைசியாக ஹிட்டான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச். அது மெயினாக ரஜினி சார். அந்த ஒரு ஆடியோ லான்ச் தான் நீங்கள் ஞாபகமே இருக்கும் பாருங்க. நம்ம ஆடியோ லான்ச் எடுத்துட்டோம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், செமையாக இருக்கும். இவர் பேசுவார், கீழே எல்லாரும் செம்மையாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஜெயராம் பேசுவார். ஆனா ஆக்சுவலா அவர் வந்து ரியாலிட்டியை சொன்னாரு. ஏன்னா அந்த காலத்து அவங்களால பண்ண முடியாத இந்த இப்போ நாம வந்து பாவா லட்சுமணன் பாக்குறோம் ஒரு சாய் விசித்ரால. அவரை இந்த இவன் தானுங்க, இவனே தானுங்க இந்த தலைவா, இவன் தானுங்க நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். தலைவா அவரு கார்த்தி ப்ரோவுக்கும் தெரியும் தலைவா நான் யாருன்னு. நீ யாருயா? நீ யாரு? கூட்டு பேசியிருக்கேன் பவானி. சரியா? அதுக்கு பெண்ண நீங்க பேசுறது நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீங்க பேசிடுறீங்க. அதுக்கு தான் கூட்டு டைரக்டா போன்ல கூப்பிட்டு பேச. நீ இங்க கூப்பிடலாம் இல்லையா? அங்க போனை பண்ண இங்க கட்டாது இல்லையா? அவரு சாரி எனக்கு அவரு ஸ்பீக்கரு கொடுக்கல, அதனாலதான் சரி நானும் ரிக்வெஸ்ட். அவனுக்கு ஒரு 500 ரூபா அனுப்பிச்சு விடு. நம்ம லட்சுமிக்கு ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டு கொடுப்பான். எப்படி தலைவா நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே அடிச்சு விடுறீங்க? எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. இல்ல ப்ரோ, நீங்க ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது, அதனாலதான் கொடுக்கல. ஃபார்ம்லயா? நீங்க நினைக்கிற ஃபார்ம்ல இல்ல தலைவர. நான் வந்து நைட் ஓட்டிட்டு இருக்கேன். என்ன டைம் பாஸ் கோசம் நான் ரெகுலரா கேட்பேன் காலையில. இன்னைக்கு நைட் ஒர்க்கு. என்ன ஓட்டுறீங்க? வண்டி ஓட்டுறீங்களா? ஆமாம் தலைவர, ஜேசிபி லோடு டிப்பர் லோடிங்க. ஏங்க செம்ம வேலைங்க. என்னங்க அது என்ன அசால்ட்டா சொல்றீங்க? செம்ம வேலைங்க. நான் டெய்லியும் டைம் பாஸ் கேட்டுப்பேன். கார்த்தி ப்ரோக்கு நான் கூப்பிட்டு பேசுவோம் அடிக்கடி. ஜேசிபி எல்லாம் ஒரு ஆர்ட்டுங்க. அதெல்லாம் ஜேசிபி ஓட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஜேசிபின்னு சொன்னாரு, அத பத்தி ஃபுல்லா எடுத்துறீங்க. இல்ல ஜேசிபினா ஜானி வாக்கர் கார்டினல் பக்காடில இல்ல. அது இல்ல, ஜேசிபி வேலை வந்துங்க. நீங்க இன்டர்நேஷனலா இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பாருங்க. ஜேசிபி வச்சு தாயம் விளையாடுவானுங்க. ஜேசிபில எவ்வளவு பண்ணலாம் தெரியுங்களா? விளையாடலாம் ஜேசிபி வச்சு. அதுக்குதான் எங்க தலைவன் அதுக்குதான் கூப்பிட்டேன். எங்களோட ஒர்க்கை பத்தி கொஞ்சம் பேசுங்க. இல்ல கண்டிப்பா இல்ல. ஜேசிபி வந்துங்க, நாம இப்ப என்னன்னா ஜேசிபி ஒர்க்னா என்ன நினைச்சுக்கிறோம்னா பேசிக்கா சும்மா குழி தோன்றது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கிடையாதுங்க. ஒரு ஜேசிபி ஒர்க்கர் வந்து கரெக்டா இருந்தான்னா அவனுக்கு வந்து அந்த ஜேசிபியோட எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னா பல வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகும். ரொம்ப சீக்கிரமா முடிச்சு விட்டுருவாங்க. எங்க வீட்டுக்கு பேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க ஆட்கள் விட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆள் சேர்ந்து பண்ணுச்சுன்னா, அது ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுங்க. ஒரு ஜேசிபி வந்ததுன்னா, கரெக்ட்டா நாள் வந்ததுன்னா, 3 நாள் தான். கரெக்ட்டா குழி தோண்டி எடுத்துவிட்டு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு துளி தேவையில்லாம ஆ எக்ஸ்ட்ரா நாம அதுக்கு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்காது. முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு ஜேசிபி வந்து ஒரு டூல். அது வந்து வெறும் அந்த பக்கெட் மட்டும் கிடையாது. அதுல நெறைய விஷயம் பண்ணலாம். கரெக்ட்டா? இப்போ ஆமாம் தல. ட்ரில் அடிக்கலாம். நீங்க சைடு இந்த பேவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட சரி பண்ணலாம். அது நெறைய இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஜேசிபில. ஆமாமாங்க. ம். எப்ப இருந்து பண்றீங்க? தலைவா நம்ம 2011லேருந்து பண்றீங்க? ஆமாமாங்க. அப்பல்லாம் எவ்வளோ சார்ஜ் இருக்கு? இப்ப எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? அப்போ வந்து ரூ. 650 அவருக்கா? அவருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஏரியா வந்து 1000 இல்லைன்னா 1100. 1100 வருது. ஆமாமாங்க. பேசிக்கா என்னென்ன ஒர்க் வரும்? ஆல் இன் ஆல் ஏ டு ஜெட். ஏ டு ஜெட்ன்னு என்ன மனுஷன புதைக்கிறதும் வருமா? எல்லாமே. நீங்க ஆ? என்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலையை செய்வோம். ஆ. ஓகே. ரைட்டுங்க. எவ்வளோ? ப்ரோ நான் பேசி சொல்லுங்க ப்ரோ வேலை அவருக்கு. அதான் ப்ரோ இல்ல என்ன ஒண்ணும் இல்லைங்க. என் ஆர்கிடெக்ட் கூட லிங்க் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான். ஏத்தல லிங்க் பண்ணி விட்டா பாரு பில்டிங் பேஸ்மெண்ட்ட பூரா எல்லாம் எடுங்க அவ்வளவுதான். ப்ரோ ஏத்தலையில பிரசாந்த் ப்ரோ, ம். நான் உங்ககிட்ட இந்த பேசியிருக்கேன் இந்த தெரியுதுங்களா? நான் அந்த கடை வைக்கிறேன்னு சொல்லி பேசுனேன். கார்த்தி ப்ரோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆமாமா. ஈரோட்ல இந்த கடை என்ன கடை? ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் ஃபாஸ்ட்டா எங்கேயாவது போய் சேர்ந்திருப்பீங்க. இல்ல ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குங்க. 4 சரி மந்த் ஆயிருக்கு. வச்சிட்டீங்களா? நான் வச்சுட்டு தான் கூப்பிட்டு சொன்னேங்கல்ல ப்ரோ, அவர் கார்த்தி ப்ரோட்டுன்னு நான் பேசினேன். ஆமாமா. நாம ஒரு 3/4 மணி நேரம் பேசணுமே. ஃபோனில் நான் உங்கள்கிட்ட பர்சனலாக கூப்பிட்டு பேசலீங்க. ஏங்க ஃபோன்ல பெர்சனலா தாங்க பேச முடியும். அப்புறம் என்ன பப்ளிக் மீட்டிங் போட்டா ஃபோன்ல பேச முடியும்? இருந்தாலும் நீங்க பேசுறது உண்மையில நல்லா தான் இருந்துச்சு. ம். அதனால தான் வந்து நீங்க லைன்ல இருக்கிறீங்க கோசம் தான் சரி அடிச்சு பார்க்கலாம். நீங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ம். ஏங்க கொஞ்சம் நான் உள்ளனா அதான் சொல்றேனுங்க. என்னங்க அது லவ்வராங்க. அப்படி எல்லாம் இல்ல தலைவா. லவ்வர்கிட்ட எல்லாம் பேசின காலெல்லாம் போயிருச்சு. ம். இனிமேல் ஏன் எங்க என்ன பையன் ஞானி ஆயிட்டீங்களா? ஜேசிபி ஓட்டி ஓட்டி ஜேசிபி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்படி எல்லாம் இல்ல தலைவா. நம்ம பையனுக்கு என்ன 2 வருஷம் போனா அவனே கல்யாணம் முடிச்சிருவான். ஓ! நீங்க வேற. அதெல்லாம் அப்படி ஆயிட்டீங்க. அதெல்லாம் குடும்பம் ஊறி போயிடுது. அதெல்லாம் பயங்கரமா. பயங்கரமா. ஜாலியா இருங்க. ஜாலியா ஜேசிபி வந்து இப்ப நம்ம ஓனா வச்சிருக்கிறீங்களா? இல்ல இதுல ஓனெல்லாம் போட்டெல்லாம் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டத்துக்கு. எவ்வளவு வருது ஒரு ஜேசிபி? இன்னைக்கு வந்து 38 லட்சம் ரூபா வருதுங்க. சரி. எவ்வளவு லோன் தர்றானுங்க? லோன் மேக்ஸிமம் நம்ம 10 லேக்ஸ் கட்டினா கொடுப்பானுங்க. 10 லாக்ஸ் கட்டினா 28 லட்சம் ரூபாய் லோன் தர்றானுங்க. 22 லட்சம் ரூபா கொடுப்பானுங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு 38 லட்சம் ரூபாய்க்கு லேட்டஸ்ட் வாங்கிடலாமா? லேட்டஸ்ட்டுங்க. லேட்டஸ்ட். இதெல்லாம் இந்த பக்கெட் கிட்ட எல்லாம் சேர்ந்தே வந்துருது. எல்லாம் வந்துருங்க. இல்ல எக்ஸ்ட்ரா பக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு ஏதாவது அடிஷனல் காஸ்ட் இருக்குங்களா? எக்ஸ்ட்ரானா நம்ம பிரேக்கர் போட்டா அதுக்கு தனியா அமௌண்ட் வருங்க. அவ்வளவுதான். சரி ஒரு 40 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 40 லட்ச ரூபா வருங்க. 40 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. இப்போ மாசம் என்ன வருமானம் வருது? ஒரு ஆவரேஜா ஒரு 20 நாள் ஓடுமா மாசம்? மாசம் ஒரு குறைஞ்ச மாசம் ஒரு 250 மணி நேரம் ஓட்டலாங்க. 250 மணி நேரம்னா 2.5 லட்ச ரூபாயா? ஆமாமாங்க. சரி 2.5 லட்ச ரூபாயில இப்போ ஒரு ஆள் போட்டோம்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு போகுங்க? மாசம் 30 ரூபா. மாசம் 30 ரூபா. ம். இது மெயின்டெனன்ஸ்க்கு, வண்டி மெயின்டெனன்ஸ்க்கு டெய்லியும் டீசல் 4000 ரூபாய்க்கு அடிக்கணும். 4000 ரூபாய்க்கு அடிச்சோம்னா எவ்வளவு? அது ஒரு எவ்வளவு வருங்க? 10 40,000 80,000 ரூபாய் வேணுங்களா? கிட்டத்தட்ட அது 1 லட்ச ரூபா வந்துருங்க. 1 லட்ச ரூபா வந்துருதா? சரி. ஆமாமாங்க. 1 30 ரைட்டு. வேற? மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு பக்கமா வந்துருங்க. ஓகே. 1.5 ம். 1.5 இது வந்து மாசம் கரெக்டா ஓடுச்சுன்னா ஒரு இப்போ 250 மணி நேரம்னா எவ்வளவு? 1000 ரூபாய்ங்களா மணி நேரத்துக்கு? ஆமாமாங்க. மாசம் வந்து ஒரு 50 to 60,000 ரூபாய் நிக்குமா? நிக்குங்க. கரெக்ட். ஆனா மேக்ஸிமம் 250 மணி நேரம் தான் போக முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா ஏரியாவுக்கு 10 வண்டி ஆயிடுச்சுங்களே. அதாகி போச்சு இல்லைங்களா?
திருப்பி ஆமாமாங்க. கொடுத்தா செகண்ட் ஹேண்ட் கொடுத்தா வண்டியை ஒரு 2 வண்டி வருஷம் ஓட்டிட்டு கொடுத்தோம்னா அப்படியே 25 ரூபாய்க்கு வந்துருங்க. ஓகே. ஸோ 15 கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு இது பண்ணோம்னா 15 ரூபா டிட்டர் ரேட் ஆகுது இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. 15 லட்சம் ரூபா 2 ப்ரோ வருஷத்துல பேங்க்ல டிட்டர் ரேட் ஆகுது. பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டா கூட 40 ரூபா வரும் உங்களுக்கு மாசம். ம் ஆனா நின்ன பிக்சட் ஓட்டுனா டெபாசிட் போட்டா நல்ல 40 லட்சம் வருமானம் ரூபா போட்டா வரும். 40 ரூபா தராங்களா? எந்த பேங்க்ல? 30 நம்ம அப்பா 30 தான் பேங்க் நடத்தணும். 30,000 ரூபாய் தரானுங்க. 40 லட்சம் போட்டா 30,000 எந்த பேங்க்ல தர்றாங்க? ஏகே சொன்ன மாதிரி காசு உண்டியிலே இருந்துடலாமே. இல்ல அதான் சொல்றேன், எந்த பேங்க்ல தர்றாங்க 40 லட்சம் போட்டா 30,000? எங்க சொல்லுங்க, நான் நாளைக்கு போறேன், இந்த பேங்க்கு போறேன். சும்மா காமெடி பண்ணிட்டு 55 பைசா மேக்ஸிமம் வட்டி, அவ்வளவுதான். அதுக்கு மேல 10 பைசா தரமாட்டா, அதுக்கு மேல 1 பைசா தரமாட்டான். இல்ல சீனியர் சிட்டிசனுக்கு 7%. அதான் 7% எவ்வளவு வரும் எடுத்து பாருங்க. 7,000 ரூபாய். 7,000 ரூபாய் 10 எவ்வளவுக்கு? லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 7,000 ரூபாய். 40 லட்சத்துக்கு எவ்வளவு வருது கணக்கு போடுங்க. பாருங்கண்ணா. 40 லட்சத்துக்கு எவ்வளவு? 28,000 ரூபாய். போதாதான் இது 50,000 ரூபாய் வருதுன்றாங்க. ஜேசிபி வாங்கி அதை பாத்துக்கணும் போய் அது ரீசேல் வேல்யூ 15 லட்சம்ன்றாங்க. என்னப்பா ஒண்ணுமே இல்லையே அதுல. தம்பி அது நீ 40 லட்சம் கையில காசு ஜேசிபி வாங்கினாதான் உண்டு. ஜேசிபி லோன் வாங்கி தானே வாங்குற. அதுக்குமே லோன் வாங்கி தானே வாங்குற. நீ 40 லட்சம் கையில இருந்தா நீ ஏன் ஜேசிபி வாங்குற? 40 லட்சம் இருந்தா நீ வீடு வாங்கிக்கலாம், இல்ல எஃப்டில போட்டுக்கலாம், என்ன பண்ணலாம். அது இல்லாம ஒரு 5 லட்சம் கட்டிட்டு மிச்சம் டிவி போட்டு வாங்கினாலும் தான் நம்ம 70 பைசாக்கு லோன் தர்றான், எடுத்து வாங்குறோம். வாங்கி ஒரு ஆளை போடுறீங்க, ஆளை போட்டோம்னா இவருக்கு 30 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு 60,000 ரூபாய் வருது மாசம். என்ன எங்க வருது? 30 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்டே 60,000 ரூபாய் வருது 20%. ரொம்ப யோசிக்குவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாதுங்க. ஓகே, அது ஒரு தொழில். பஞ்சம் தலைவா அப்பெல்லாம் என்ன ப்ரோ? அது ஒரு தொழில். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் தெரியலைங்க. ஆபரேட்டர்ல ரொம்ப பஞ்சம். இப்ப நான் நாளைக்கு காலையில கூப்பிட்டு எனக்கு நான் சண்டே ரெகுலர் லீவு, மண்டே நான் வர முடியாதுன்னு கூப்பிட்டு சொன்னா ஓனர் எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி ஓகே ஓகே அந்த மாதிரி வேலை. ஏன்னா இன்னைக்கு ஆபரேட்டர் கிடையாது. என்னன்னா துரை, இப்போ வேலை இல்லைங்கிறாங்கல்ல. ஜேசிபி வந்து ஜேசிபி ஆபரேட்டருங்கிறது ஒரு சூப்பரான வேலை. கரெக்டா பண்ணா 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். கரெக்டா? என்னதுங்க இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப டெய்லி சேலரி இருக்கு. அது போக நம்மளுக்கு வந்து டெய்லி ஒரு சைட் ஓட்டுனா 200 ரூபாய் பேட்டா தந்துருவாங்க. பேட்டா கொடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. இங்க ஒண்ணும் இல்லைங்க. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருந்தாலும் நான் கால் மேல கால் போட்டு வண்டி ஓட்டுவேன். அப்புறம் நீங்க படுத்துட்டா வண்டி ஓட்டுவீங்க? ஏங்க படுத்துட்டு ஓட்டுறது அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் சொல்றேன் அப்படிதான் ஓட்டி ஆகணும். இல்ல சொல்றேன், இப்ப எந்த வேலையா இருந்தாலும் டயர் கடியில படுத்துட்டா வண்டி ஓட்ட முடியும். மேல உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போடலாம், இல்ல 2 கால் ஓட்ட முடியும். இது இல்ல கடவுளே, இப்ப மித்த வேலையில அப்படி பண்ண முடியாது இல்ல. மத்த வேலையில என்ன பண்ண முடியாது? அவர் ராஜா மாதிரி காலை மேல தூக்க கூடாது, கீழே தூக்க கூடாது அப்படிம்பாங்க. நம்ம வேலையெல்லாம் அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க. இது என்ன பண்ணலாம், எப்படி காலில் விழுவுறவங்க எல்லாம் கோடி கோடியே சம்பாரிச்சுட்டு சிஎம் எல்லாம் இருக்காங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த கால் மேல கால் போடலாம், காலை தூக்கி இதுல போடலாம், அதுல போடலாம். நம்ம செய்யற வேலை வந்து பெருமையா பேச விட மாட்டீங்களா? அதுல பெருமையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு பெருமையா பேசுங்க, தப்பு இல்ல. பட் மத்தவங்க யாரும் அது மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா? அது ஒரு பெருமையும் கிடையாது, ஒரு பெருமையும் கிடையாது. ஒரு ஆனா நீங்க 2 பேரும் இன்னைக்கு மெயினான ஆளுங்க 2 பேரும் இருக்கீங்க. உங்ககிட்ட எதுவும் பேசவே முடியாது. அப்படி இல்ல, ஒரு இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க செய்யறதெல்லாம் ரைட் தான். பட் அதுக்காக மத்தவங்க யாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது, அது தப்பு. ஏங்க நான் அப்படியெல்லாம் சொல்லல. மீம் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, நீ என்ன வேலை பண்ற அப்படின்னு, நான் வந்து இந்த வேலைக்கு போய் ஒரு கார்பரேட்டுக்கு அடிமையா இருந்து அப்படியெல்லாம் இருக்க விரும்பல அப்படின்னா. சரி என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, நானே ஓனா வந்து ஓலால வந்து காரை வாங்கி டாக்ஸி டிரைவர் ஆயிட்டேன் அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருப்பான். சரி லெஃப்ட் திருப்பு அப்படின்னு அவன் லெஃப்ட் தான் திருப்பி ஆகணும். அந்த மாதிரி நீங்க சொல்றது நானே மத்தவங்களை வந்து தப்பா சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, என்ன மேட்டர்னா, ஒரு முதலாளின்னு ஒருத்தர் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காம நமக்கு வேலையே கிடையாது. இல்ல கடவுளா, அது எனக்கு தெரியுதுங்க. நான் அதுக்கு சொல்லல. போய் மலையை குடைஞ்சு படையப்பா மாதிரி தனியா பணக்காரன் ஆகிறதெல்லாம் முடியாதுங்க. இப்ப எவனா சார்ந்து ஒரு 1,500 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதுங்களா? மேட்டர் கேளுங்க. நீங்களும் அதுதான், நானும் அதுதான்.
இப்போ நான் இருக்கேன்னு ஐயோ வச்சுக்கங்க, சாமி, அது நான் எனக்கும் தெரியுது. நான் பெரிய புடிக்கி எனக்கு வந்து யாரையுமே நம்புறது இல்லைங்க. என் ஆடியன்ஸ் பார்த்தாதான் அந்த யூடியூப் வியூ இருந்தாதான் எனக்கு ரெவென்யூ. அவன் போடுற பிச்சையில தான் நாம வாழ்றோம். இதான் உண்மை. புரியுதுங்களா? அது இப்ப நாம வந்து ரைட்டு. நான் உங்களை நம்ம குறையெல்லாம் சொல்லல. தொழில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என் ம், டிஷர்ட்டை நான் ம். ஓனா கம்பெனி வச்சிருக்கேங்க. சரிடா, யாருக்கு வச்சிருக்க? உனக்கே வச்சிருக்கியா? கிடையாது. ஆம். நீ நம்ம கஸ்டமர்ஸை நம்பி வச்சிருக்க. அவங்க வந்து ம், மனசு வச்சு நம்ம டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் வாங்கினாதான் எனக்கு தொழில். அது நாம ரைட்டு. வாங்கினதெல்லாம் வர்றது இல்லைங்க. எல்லாருமே பிரசாந்த் ப்ரோ எல்லாத்தையும் அவங்க ஏதோ சொல்ல சார்ந்துதான். வராங்க, இருங்க. இல்ல ஜஸ்ட் சொல்றேன். சொல்லுங்க. தலைவா, நான் அதுக்கு சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, ம். இருக்கிற வேலையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வேலை வந்து போய் ஏங்க சூப்பர் நானும் வேலைங்க. நான் இப்போ சொல்றேன். நான் ஜேசிபி இப்ப வேலை நான் வந்து செம வேலை. ம் சூப்பரான வேலை. அவ்வளவு டேலண்ட் வேணும் உண்மையாலுமே பண்றதுக்கு. இப்போ உண்மையா. நானும் பார்த்திருக்கேன். எனக்கு ம். தெரிஞ்சு நான் ஒரு 100 கோடி ரூபா முதலாளிகள் எல்லாம் பார்த்திருக்கேன். ம். ஒரு 100 கோடி 100 கோடி ரூபா பிசினஸ் இருக்கிற கையில அமௌண்ட் இருக்கிற முதலாளிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நாங்க இங்க சினிமால தினமும் அவனை பாக்குறப்ப அதனால என்ன? இல்ல கடவுளே, அது வந்து உங்களுக்கு வந்து சென்னை வாழ்க்கை. ஆ, ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஆ. நம்ம வந்து கிராம வாழ்க்கை. சரி, இப்போ 100 கிராமம் கோடி ரூபா இருக்கிறவன் நீங்க பாக்குறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு இப்போ 1000 ரூபா 100 கோடி ரூபாய் இருக்கிறவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யறதுல எப்படி பார்ப்பாங்க? ஒரு எப்படி உதாரணத்துக்கு பாப்பானுங்க? வேலைக்கார மாதிரி பாப்பானுங்க. கரெக்டா ரெஸ்பெக்ட் கொடுப்பானுங்க. அதே வேலைக்காரனை எங்கிட்ட எப்படி உங்களை பார்ப்பாங்க என்ன இப்ப தெரியுங்களா? ஜேசிபி வந்தோடனே கதவை திறந்து வாங்க நடுகாடுல வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றானுங்களா? நடுகாலில் வண்டி நிறுத்துங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல துறை சரி, துறை சரி, தலைவா அவன்கிட்டயே போய் இதெல்லாம் சும்மா 100 இல்ல தேவையில்லாத போச்சு. அவன்கிட்டயே போய் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேளுங்க, அவன் கொடுப்பானா உங்களுக்கு? துரை நல்லா அதெல்லாம் தெரிஞ்சது ஏங்க துரை. சும்மா ஏதாவது துரை ஏதாவது நல்லா சும்மா தலைவா, இப்படி இது சொல்றது இந்த சும்மா பெருமை பேசி தேவையில்லாத இல்லைங்க, இந்த பெருமை பேசி தான் நாசமா சாமி, போயிட்டு இருக்கோம் நிறைய எனக்கு பேர். ஓவர் பெருசு எதுக்கும் ஆமா, ஆகாது தலைவா. அது அதை விடுங்க, பண்ணவே பேசிக்கலாம். கூடாது. பத்தாம் இங்க நினைச்சு பாருங்க பெருமை போறீங்க. பேசுற வேலை துரை, எல்லாம் வந்து வேஸ்ட். வாழ்க்கையோட அவன்கிட்ட யதார்த்தத்தை 100 கோடி இருக்கவன்ட்ட முன்னாடி நான் கால் மேல வாழ்க்கையோட கால் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன் ஐயோ, அப்படின்னா அவன்கிட்ட 100 ரூபாய் கேட்டு தான் நிப்போம் நம்ம. ம், அவனா பார்த்து கொடுத்தாதான் உங்கள்கிட்ட உண்டு. 2 சும்மா பேர்த்துக்கு இதுல நீங்க பெருமை சொல்ற பேசுறதுக்கு கேளு. என்னங்க இருக்கு? அட இல்ல, நான் தலைவா, உங்க சொல்ற திருப்பி கேளு. உங்க 2 சொல்றேன். பேர்த்துக்கு இது பேசுறதே எனக்கு இல்ல துரை, ஒண்ணுதான். நான் அதெல்லாம் சொல்றத ஒண்ணும் மட்டும் பிரச்சனை இல்ல கேளுங்க. தலைவா. நீங்க அடிச்சு விடுங்க, பேசிக்கலாம். இல்ல நல்ல மோட்டிவேஷன் பீச் அதிகமா கொடுங்க. எனக்கு அதான் ரொம்ப உண்மையிலே மோட்டிவேஷன் அதிகமா வருது உங்கனால. அது ஓகே. நான் சொல்ற மேட்டர் மட்டும் கேளுங்களேன். என்னன்னா ம், ம். வந்து எவங்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் நமக்கு வேல்யூ இருந்தா மட்டும்தான், நாம உழைச்சா அதத்தான் சொல்றேங்க. மட்டும்தான் அவன் காசு நம்ம கிட்ட வரும். ஓகேங்களா? அதத்தான் கடவுளே இப்போ நானும் சொல்றேன். அவரு அதான் நீங்க சொல்றேன். சொன்னதுக்கு நான் நீங்க என்ன இழுத்த சொல்றேன்னா, ராகத்துக்கு அந்த மாதிரி 100 கோடி போயிடுச்சு. ரூபாய் இருக்கிறவனை நம்ம வேணா வேடிக்கை தான் பார்க்க முடியும். வேடிக்கை தான் பார்க்க முடியும் கடவுளே. நான் அதுக்கு சொல்ல. நான் அவர் உங்ககிட்ட ஏத்தி போய் சிம்பிளா வரவு 2 செலவு பண்றோம்னா 100 கோடி ரூபா இருக்கணும் வேடிக்கை வைக்க முடியும். 1000 கோடி ரூபா இருக்க லெஜண்ட் படம் எடுத்தா கலாய்க்க தான் முடியும் நம்மளால. ஆனா லெஜண்ட் ஆக முடியுமா? முடியாது. ஆனா பிரசாந்த் ப்ரோ என்ன பண்ண இல்ல அப்படி இல்லைங்க, உண்மையை சொல்றேங்க. உண்மையை சொல்றேன். நம்மளா பெருமையா நினைச்சுக்கலாம் அத. ஆனா அது கிடையாது. அவன் அவன் அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து இறங்க மாட்டான். நம்மளா பேசிட்டு இருக்கலாம். பாத்தியா அவனே விஜய் என்ன விஜய் ஒரு ஆளா? விஜயே கலைச்சிட்டான். அஜித் ஒரு ஆளா? அஜித்தே கலைச்சிட்டோம். அஜித், விஜய், ஸ்டாலின், மோடி இவங்கெல்லாம் வந்து அவங்களாதான் இருப்பாங்க. நம்மளா பெருமையா நினைச்சிட்டு அவன் வேற ஆளா நான் இப்ப கலைச்சிட்டேன் பாரு அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். அவ்வளவுதான். இதுல என்ன 2 இருக்கு? பேர்த்திட்டையும் ஏன் தலைவா? சரி, அத ஹலோ, விடுங்க. பிரசாந்த் ப்ரோ இங்க வேற பாருங்க. ஏதாச்சும் பிரசாந்த் ப்ரோ பேசுங்க ப்ரோ பிரசாந்த். வேற ஏதாவது சொல்லுங்க. கார்த்திக் ரோர் பிரசாந்த் ப்ரோ ஒரு சவுத் நிமிஷம் துரை, ரீட்டைல் இங்க அவைலபிளா பாருங்க. இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? ரோர் சவுத் ரீட்டைல் அவைலபிலிட்டி இருக்கா ப்ரோ? எஸ் பிரதர், roarsouth.com உங்க ரீட்டைல் தான். ஓகே ப்ரோ. ஆமா, ரீட்டைல் தான் இருக்கு, கடை நான் இருக்கு. எங்க இருக்கீங்க? வந்து நேர்ல வாங்க. ஆமா, நாங்க ஓகே சரி. அங்க சொல்லுங்க பிரதர். ஜெர்மனில இருக்கோம். ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க, பண்ணி தரேன். அப்படிங்களா? ஓகே சரி. ஏன்னா இப்ப கூட அனுப்பிச்சோம் ப்ரோ. இப்பதான் யூஎஸ்க்கு ஒரு 240 டிஷர்ட் அனுப்பிச்சோம். அவங்க வழக்கமா ரெகுலரா வருஷம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க ப்ரோ. இப்போ நிறைய சின்னதா கஸ்டம் மேட் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது சைஸ் பத்தல, ஏதாவது தனியா தைக்கணும்னாலும் சொல்லுங்க, நான் தைச்சு தரேன். இங்க நாங்க இது தமிழ் சங்கம் இது வச்சிருக்கோம் டாட்மண்ட்ல. வருஷம் நாங்க ஆமா பக்கத்துல இருக்கோங்க. டாட்மண்ட் பக்கத்துல டூஸ்பர்க்ல இருக்கோம். ஐயோ, எனக்கு டாட்மண்ட் இருக்குன்னே தெரியல, அதான் கேக்குறேன் நான். டாட்மண்ட் கொலோன் ஜெர்மனில இருக்கும்.
ஓ ஜெர்மனி அப்படி சொல்லுங்க. நான் என்ன எங்க ஜெர்மனி அடிக்கடி டாட்மண்ட் வந்துட்டு போறேன். நாங்க சொல்லுங்க. நாங்க இங்க தமிழ் நிறைய பேர் இருக்கோம். சூப்பர். ஸ்ரீலங்கன் தமிழ். நான் சென்னை தான். சரிங்க பிரதர். இங்க இந்த தடவை பார்க்கலாம் எப்படி ஏதாவது பண்ண முடியுமா. எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு உங்க வெதருக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணி தரேன். உங்களுக்கு ஜிஎஸ்எம் ஜாஸ்தி வேணுங்க. ஓகே ஓகே. இந்த இது வருங்க ஸ்வெட் ஷர்ட்ஸ் மாதிரி, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜர்கின்ஸ் மாதிரி, இல்ல ஹூடிஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு கஸ்டமேடா உங்க வெதருக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க டாட்மண்ட் நீங்க இது பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். நிறைய இப்ப அனுப்பிச்சேன் ப்ரோ. யூகேக்கு ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சேன். இதேதான் கேட்டாங்க, ரொம்ப கோல்டா இருக்குங்க, தாங்குமா அப்படின்னாங்க. கண்டிப்பா தாங்க, -5 வரைக்கும் தாங்கும், தாராளமா போடுங்கன்னு நினைச்சு. அதெல்லாம் உருட்டாதீங்க -5 தாங்குமா தெரியலையே. எந்த ஃபேப்ரிக்? காட்டன். சம்மர் தான் இப்போ. காட்டன் 340 ஜிஎஸ்எம். என்ன பவித்ரா என்ன சிரிக்கிறீங்க? பிரசாந்த் ப்ரோ, நான் யூகேல தான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி -5 தாங்காது? அதாவது நிறைய லேயர்ஸ் போட்டா வேணா தாங்கலாம், ஆனா ஒரு ஷர்ட்லாம் போட்டு தாங்க இல்லங்க. அதெல்லாம் தாங்குங்க. ஏங்க இங்க இருந்து நாங்க திருப்பூர்ல இருந்து கனடாக்கு ரெகுலரா போகுதுங்க. கனடால இல்லாத குளிராங்க யூகேல இருக்குது. என்னங்க பேசுறீங்க? எல்லாம் அங்க அனுப்பிச்சுதான் இருக்குது, ரெகுலரா அனுப்புது. 400 ஜிஎஸ்எம் வரைக்கும் பண்றோம். இல்ல நீங்க அனுப்புறது பிரச்சனை இல்ல பிரசாந்த், ஆனா நீங்க சொல்றீங்களே அது வந்து பவித்ரா, அததான் சொல்றேன் பவித்ரா. கனடாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பல்க் 50,000 பீஸ் போகுதுன்னா -5 தாங்கலன்னா அப்படியே அமைதியா படுங்க சும்மா. சரி ஓகே. நான் ஒண்ணு பண்றேன். நான் என்ன சொல்றேன் ஏங்க நீங்க என்ன பண்ணுவோம், நீங்க வந்து யூகேக்கோ கனடாக்கோ போய் -5 வந்து இந்த டிஷர்ட் போட்டு நிக்கிறேன்னு வீடியோ எடுத்து போடணுங்க. எனக்கு ஒன்று அனுப்புங்க, நான் கனடால தான் இருக்கேன். டன். எங்க இருக்கிறீங்க? டொரண்டோல தான் இருக்கீங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன், போடுங்க. போட்டு தாங்குதா இல்லையான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது ப்ரோ? நீங்க இந்த சைடு வந்திருக்கீங்களா? யூரோப் சைடு இப்படிதாங்க. இவனுங்க எப்பயுமே பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. லடாக் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த தெரியாத்தனமா வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு, சுற்றலாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டாங்க. அவன் வேலை அந்த கடையே அதுதான். அந்த இதே அவன் உள்ள போனாங்க, லடாக் தானே போறீங்க, லடாக்லாம் போனா அதெல்லாம் தாங்காதுங்க அப்படின்னு சொல்லி அவனா ஒரு 20,000 எடுத்து கொடுத்துட்டாங்க. அவன் உள்ள சொட்டன்றான், உள்ளன்றான். அப்புறம் வந்து மேல வந்து ஒண்ணு போட்டுக்கணும்ன்றான், தெர்மல் வியர்னு ஒண்ணு போட்டுக்கணும், கீழே ஒரு தெர்மல் போட்டுக்கணும், அப்புறம் க்ளோஸ் போட்டுக்கணும் அதுன்னு. நான் அதெல்லாம் என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையா, அவ்வளவு எடுக்க முடியாது, எனக்கு மேல ஒரே ஒரு ஜெர்கின் ஒண்ணு கொடு, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் கூட வந்தவர் 20,000 வாங்கிட்டாரு அவரு. போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க, பொட்டில இருந்து எடுக்கலைங்க. அது இவனுங்களாம் பில்டப் போட்டதுதான். ஐயோ அந்த -டிகிரிலாம் எப்படி தாங்குவீங்க, இதெல்லாம் இல்லன்னு தூங்க முடியாது உன்ன. ஐயோ நாங்க தூங்கிக்கிறையா போயா. இல்ல கார்த்தி ப்ரோ, ஆனா கனடா அப்படிலாம் இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். போனாலே இதுவா தான் இருக்கும். கனடா ரொம்ப கனடா கோல்டு தான். கனடால போய் நான் வாங்கிக்கிறேன். அப்படி ஒருவேளை கனடா போய் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா கனடா வாங்கிக்குவோம். ஆனா அங்கேயே வாடகைக்கு வச்சிருப்பானு கார்த்தி. கொடைக்கானல் போனா 150 ரூபாய்க்கு ஜம் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஆமா, அங்க போய் கொள்ள வாங்கி தள்ள கமுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அவளுக்கு கொடைக்கானல் மேல போனோம்னா அதுவும் ஒரு குவார்டர் போட்டோம்னா அதுவும் தெரியாது. இல்லைன்னா மட்டும் ஏதோ ரொம்ப இந்த 7 மணிக்கு பார்த்தா கொஞ்சம் இதா இருக்கு, போய் அந்த வெளியில் நின்று இருப்பானுங்க. அவனுக்கிட்ட வாங்கினோம்னா ஏதோ ஒன்று வாங்கி அந்த ஸ்னோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, காத்து அடிக்கும் பாருங்க, கையை வெட்டி போட்டுலாமான்னு தோணும் உங்களுக்கு. கனடால இல்ல, கனடா கொடூரமான ஒரு நாடுங்க. அது பிரிட்டிஷ் கொலம்பியா இதெல்லாம் சொல்றானுங்க. அங்கெல்லாம் போனோம்னா அப்படியே இழுத்தெறிஞ்சிருதான். நம்மளால ஒன்று போயிட்டு சொல்லுச்சு, அது என்னையா ஊர் அது போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு லேக் சொன்னா அப்படி என்னையா அவங்க ஊர் குட்டையே கடல் மாதிரி இருக்குது, அது என்ன ஊர்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னா. பயங்கரமா இருக்கும் போல கனடா. அவ்வளவு ஏன் ப்ரோ, நம்ம இந்தியால இருக்க காஷ்மீர்ல குல்மார்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போங்களாம். -17. இவனுக்கு இந்த யூகே வந்து ஒரு சீனம் இல்லைங்க. 31 டிகிரி 32 டிகிரி அப்படிதாங்க. காஷ்மீர் அப்படிதாங்க இருக்கு. ஹலோ பிரசாந்த் ப்ரோ. ஹாய் ப்ரோ. யூகேல தாங்க இருக்கேன். யூகேல ரொம்ப சீனுங்க. இவரு பவித்ரன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெருசாலாம் குளிர்லாம் கிடையாது. சீசனை பொறுத்து இருக்கு. சீசனை பொறுத்து இருக்கு. இல்ல இப்போ வந்து நல்ல சம்மர் சீசன், இப்பலாம் குளிர இல்ல. ஆனா கார்த்திக் இப்பலாம் இல்ல, வின்டர் சீசன்ல வந்து ரொம்ப ஏங்க பவித்ரன், நான் 20 வருஷமா யூகேல தாங்க இருக்கேன். ஒண்ணும் பெருசாலாம் வந்து ஒண்ணும் இல்ல. ஆமா இப்போ குளோபல் வார்மிங்னால ஒண்ணும் இல்ல. ஆமா
நீங்க அதெல்லாம் விண்டர்ல நீங்க வின்டர் நான் 20 வருஷமா இருக்கேங்க. நான் வந்து ரஷ்யா இதுக்கு போயிருக்கேன் வந்து. ஓகே, லாட்வியா, ஸ்லோவாக்கியா, லாட்வியா எல்லாம் போயிருக்கேன் வந்து. லாட்வியா எல்லாம் வந்து பயங்கரமா சரி இருக்கும் வந்து சரி குளிர் வந்து. ஓகே சரி ஓகே, இங்க யூகே எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க நீங்க வேற யூகேல இருக்கிறீங்க, அவர் வந்து இங்கிலீஷ் யூகேல இருக்கிறாரு, நீங்க தமிழ் யூகேல இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல. இல்லைங்க, நான் ஸ்காட்லாண்ட்லயே இருந்திருக்கேங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்ல. ஏங்க பவித்ரன், யூகே எல்லாம் பெருசா சீன் இல்லைங்க. அது நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ற மாதிரி தான் வந்து ஒண்ணுமே இருக்காது. நான் அதாங்க யூகேக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 செட்டு வந்து இப்பதான் செஞ்சு அனுப்பிச்சுடுச்சு. நமங்க அனுப்பிச்சுட்டு உண்மையிலேயே தேவைப்படுங்க. இங்க நாங்க இது நடத்துறோம், வருஷம் நாங்க இது நடத்துறோம், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இங்க ஜெர்மனியில் நடத்துறோம் நாங்க. இப்ப ஒரு மினிமம் ஒரு 1500 கனடா வந்து ஹைட்டா? கனடா வந்து ஹைட்டா? கனடா வந்து கண்டிப்பா அதிகம் இல்ல. கனடா கார்த்தி ப்ரோ கிளவுஸ் போடாம வெளில போனா கையை வெட்டி போட்டுடலாமாங்கிற லெவலுக்கு உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. நான் அப்படிதாங்க மாட்டினேன். நான் இந்த லடாக் போனப்ப இந்த கர்துங்லா பாஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் வேர்ல்டுல ஹையஸ்ட் மோட்டர் ரோடு. அங்க வந்து போனா 10 அவன் வார்னிங் போர்டே வச்சிருப்பான், 10 நிமிஷமா நீங்க நிக்க கூடாதுன்னு. ஆனா நமக்கு என்ன நேரம்னு தெரியல, அங்க போய் இன்னும்லாம் முன்னாடி ஸ்னோஃபால் ஆகி ரோடு மூடிட்டாங்க. 3 மணி நேரம் அங்க வச்சுட்டாங்க நம்மள. 3 மணி நேரம் அங்கேயே மாட்டி, காரெல்லாம் வந்து பனி ஆயிடுச்சு, மூடிடுச்சு பனியில. சரி ஓகே, பனியிலேயே சம்மதி ஆயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொன்னு கார்த்தி, ஆக்சிஜன் டிரைவர் வந்து கண்ணாடி உடைக்கிறான் முன்னாடி. இதுக்கு பனியை உடைக்கிறதுக்கு கண்ணாடியை உடைச்சிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, அது ரெகுலரா இங்க விண்டர்ல இங்க அப்படிதான் ரொம்ப கொடூரம். இன்னொன்னு கார்த்தி, நீங்க இந்த லடாக்ல திடீர்னு எலிவேஷன் போறீல்ல, இதுல என்னன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணு அந்த சரக்கு அடிக்கிறதுல, நீ பாடி வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். நம்மளால இல்லைன்னா போகணும்னு நிறைய பேர் சரக்கு அடி செத்து போயிருக்கானுங்க. ஆமா ஆமா ஆமா. முதல் நாள் சரக்கு அடிச்சான், அடுத்த நாள் வந்து அவர் வந்து நாள் போனோடனே அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி சரக்குலாம் அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, ஃபாஸ்டா நடக்காதீங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க. மயக்கம் வந்துரும். ஆமா, நீ யாரா சொல்றதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி போனோன்னு பாட்டில் ஓபன் பண்ணி அடுத்த நாளே அந்த ஆளுக்கும் அந்த ஆளு ஐயோ விட காத்தடிக்கும் போது ரொம்ப மோசமா ஒருத்தர் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு வந்து அங்க இருந்து டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி அங்க இருந்து ஹரியானா போய், அங்க ஹரியானால இருந்து டெல்லிக்கு போய், டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் டிக்கெட் போட்டு வந்தாரு, பயந்து உயிருக்கு பயத்துக்கு. ஐயோ, மிலிட்ரியில கார்த்தி இந்த மேல அந்த கிளேசியர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த வாக் பண்ணுவானுங்கள, அவங்க வந்து டெல்லி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4-5 நாள் வந்து பாத்தீங்கன்னா குளிக்கவே கூடாது. அங்க ரொம்ப நாள் குளிக்காம இருப்பாங்க மேல. அதுல ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்தர், நம்ம ஆர்மி நம்ம ஆள் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் முதல்ல அங்கதான் சரக்கு வாங்குவோம் அவர்கிட்ட. அவர் சொன்னா அப்படியே ஒரு நாள் ப்ரோ இன்னொன்னுங்க, நீங்க யூகேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ வருது வந்து 3-4 நாள்ல வரும் வந்து. அதுக்குள்ள உட்காந்து மூக்கால அனுவானுங்க. அந்த சால்ட் இல்ல, இந்த சால்ட் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு கத்துவானுங்க. 3 நாள் கண்டிப்பா ஸ்னோ அதிகமா வரும் வந்து. ஆனா நீங்க லாட்வியா, எஸ்டோனியா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமா ப்ரிப்பேர்டா இருப்பானுங்க. யூகே எல்லாம் வந்து பெருசாலாம் இல்லைங்க. -5 எல்லாம் வந்து ரொம்பலாம் மேபி ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதான் இங்கே -20, கனடால -20 வரையும் போகும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸி. ஒரே யுஎஸ் கூட வந்து அதிகம். யுஎஸ் கனடாலாம் வந்து இது. இங்க யூகே எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. யூரோப் அளவு கூட வராது வந்து ஸ்னோலாம். நைட்டு போங்க, நைட்டு நீங்க தூங்கும் போது போகும் -10 வரைக்கும் போகும். நீங்க பனி பொழிஞ்சா திருப்பி 0 வந்துடும். பனி பொழிஞ்சா 0 வந்துடும். மழை தாங்க இந்த ஊர்ல வந்து மெயினா மழை தாங்க. எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது வந்து. மழை தான் வந்து மெயின் வந்து இந்த இதுல அயர்லாண்டா இருக்கிறனால மழை தான் இருக்கும். மொத்தபடி இல்ல அதான் என்னன்னா, நான் பிசினஸா சொல்றேன். நானு உங்க யாராவதுக்கு வந்து யூகேல ஜெர்மனில பிரதர் சொன்னாரு, வேணும்னா சொல்லுங்க, என்ன உங்க டெம்பரேச்சர் என்ன தாங்குமோ அதுக்கு நான் பண்ணி தரேன், நல்லா இருக்கும் நிச்சயமா. அது ஒரு நீங்க சாதாரண அந்த இது போதுங்க, இந்தியால இருக்கிற இது போதும். இங்க டெம்பரேச்சர்னு அவசியம் இல்லை, ஏன்னா இங்க சம்மர் தான் இன்னும் ஒரு 2 மாசம். புரியுது. இப்ப நாங்க இது நடத்துவோம், எனக்கு சொல்லுங்க. வருஷம் நடக்குது இங்க. சம்மரா இருக்குன்னா கம்மியா வாங்கிக்கோங்க. சொல்றேன், ஏதோ ஒண்ணு வாங்குங்க. ஏதோ ஒரு தொழில் பண்றேன். பிரசாந்த் அண்ணா, ஷர்ட் வித் ஹூடின்னு ஒரு மாடல் இருக்குல்லண்ணா, ஒரு கேஷுவல் ஷர்ட் மாதிரி இருக்கும், பட் பேரலா ஹூடியும் பேக் சைட்ல இருக்கலாம், அதெல்லாம் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ஹூடினா ஹூடி, இந்த ஓவன் உள்ள போலிங்க, இன்னும் ஷர்ட் பேண்ட்டுக்குள்ள போல. அது கொஞ்சம் நிறைய ரிசர்ச் இருக்கு ப்ரோ, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போற உள்ள.
இல்லண்ணா இப்ப அது ஒரு ட்ரெண்டா இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, டிஎம் பண்ணி விடுங்க. எப்படின்னு பாக்குறேன், பண்ண முடிஞ்சுன்னா பண்றேன். நானே ஒரு அமேசான்ல ஒரு ஆர்டர் போட்டேன். எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா இப்ப எல்லாருமே இன்ஃபேக்ட் யூடியூப்ல வந்து நிறைய பேர் சேனல் வச்சிருக்கவங்களுமே இந்த மாதிரி பார்த்தா வந்து செக்குடு ஷர்ட் மாதிரி இருக்கும், பட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஹூடி மாதிரி இருக்கும். எனக்கு அனுப்பிச்சு விடுங்களேன், நான் பாத்துறேன். சரிண்ணா, இது உடனே டிஎம் பண்றேன். பண்ணி விடுங்களேன், நான் பாக்குறேன். நான் போட்ட ஆர்டரோட லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. ஏன்னா இப்ப அது கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க கொஞ்சம் அது பண்ணீங்கன்னா அனுப்பிச்சு விடுங்க, பாக்குறேன். கண்டிப்பா பாக்குறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. என்ன பவித்ரா, யூகே என்ன சொல்லுது? சூப்பரா இருக்குது. நீங்க இன்னைக்கு என்ன பிளான்? நைட்டு என்ன ஏதாச்சும் பிளானா பிரசாந்த்? ஆல்ரெடி விடிய போகுது. மணி 1 ஆச்சு. ஒரு 3 மணிக்கு விடிஞ்சிரும். என்னையா பிளான் இருக்கு? என்ன பிளான்? ஒண்ணும் இல்ல. அந்த பாட்காஸ்ட் நீங்க போட்டீங்களே போட்டோ, அது எப்போ ஆரம்பிக்க போறீங்க? மைக் எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. அதே நீங்க பாட்காஸ்ட்னா அந்த மாதிரி மைக் முன்னாடி வச்சுக்கணுமா? அப்படியே ரூல்ஸ் இருக்கு. கார்த்தி, ஒண்ணு இல்ல கார்த்தி, ஆடியோ நல்லா இருக்கியா அதை வச்சா. இன்னொன்னு, உனக்கு ஒரு பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கா ஒரு ஃபீலிங் இருக்கும். பேசுறதுக்கு இன்னும் நல்லா தோணும் பேசுறதுக்கு. ஸோ அதனால அது ஒரு செட்டப். நீங்களும் கார்த்திக்கும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்பேஸ்ல கணக்கடிட்டு இருக்குல்ல சொன்னீங்க வந்து, நானே கார்த்திக்லாம் உட்காந்து வந்து அப்படியே பேசினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திக்கும் பேசுறல, நீங்களும் பேசுறல வந்து, அது எப்ப பண்ண போறீங்க வந்து? பண்ணலாம். கண்டிப்பா பண்றோம். இந்த பாட்காஸ்ட் செட் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 நாளுங்க செட் ஆயிரும். செட் ஆகி நீங்க வந்து கார்த்திக், நம்ம பாலாஜி சார் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜாலியா பேசுங்க வந்து. நம்ம கோபி சார் ஜாலியா பேசாம உட்காந்து நான் அழுதுட்டா இருப்பாங்க. இல்ல, அத மாதிரி பேசி போடுங்க வந்து. நீங்க சொன்ன மாதிரி வந்து பண்ணுங்க வந்து பாட்காஸ்ட். இல்ல கண்டிப்பா தலைவா, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் தலைவா. ஆப்வியஸ்லி தலைவா, இவங்க எல்லாருமே தேவை நமக்கு. எல்லாரும் நண்பர்கள் உட்காந்து ஜாலியா அந்தந்த ஃபீல்டு. நான் தான் என்னன்னாங்க, இந்த சென்சேஷன்லாம் இல்லாம ஜாலியா ஹாப்பியா. இப்போ நீங்க என்னன்னா, இப்போ எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது. இப்போ எதுக்கு இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க? நம்பி ஒரு 600 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் ஹாப்பியா ஏதாவது பேசுவோம், கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவோம். அந்த செட்டப் என்ன உங்க வீட்லயே வச்சிருக்கீங்க போரூர்ல? இல்ல, இங்கே தான் கார்த்தி. அந்த ஒரு ரூம், அந்த பெரிய ரூம் கடைசியில் இருந்ததுல, அதை கட்டில தூக்கி இந்த பக்கம் போட்டு அந்த ரூமை ரெடி பண்ணி விட்டு அதுல ஃபுல்லா பண்ணது கார்த்தி. எதுக்கு தனியா ஒரு வீட்டை எடுத்து அதுக்கு தனியா வாடகை? நீங்க போரூர்லயா இருக்கீங்க? ஆமா பவித்ரா, நான் அண்ணா நகர்ல இருக்கேன். மீட் பண்ணலாமா? வாங்க மீட் பண்ணுவோம். கண்டிப்பா மீட் பண்ணலாம், வாங்க. ஆனா அப்படியே நான் கிண்டில இருந்து நானும் வந்துடுறேன். நம்மளும் மீட் பண்ணுவோம். இல்லையா, மீட் பண்ணுவோம், எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஒரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம். உட்காந்து ஜாலியா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். இவர் வீட்டுக்குள்ள ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் இருக்குங்க. பயங்கரமா பவுலிங்லாம் போட்டுட்டு இருப்பாரு. முடியணும் பிடிச்சிக்கலாம். ஆனா அப்ப வாங்கின டிஎன்பிஎல் மாதிரி நம்மளும் ஒரு மேட்ச் போட்டு யூடியூப்ல வந்து லைவா போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இங்க வந்து 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். வெளியிலே போக மாட்டேன் அதிகமா. நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்பீடா ஈஸியா இருக்கும். அதனால அப்படியே ஹாப்பியா பாலாஜி சார் ஒரு நாள் கூப்பிட்டு வந்து, நீங்க சொல்றீங்கல்ல இந்த உருண்டையை வச்சுட்டு என்ன பண்றீங்க, அது மாதிரி வந்து ஃபுல்லா அந்த இல்ல, பாலாஜி சார் இன்டர்வியூ எடுக்கணும்னா நாம வந்து இங்க எடுக்க கூடாதுங்க, அவரோட ஸ்டுடியோல எடுக்கணும். ஏன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், செமையா பண்ணுவோம். அப்படி அங்க வச்சு உட்காந்து, ஏன்னா அது பெரிய, அவர் பண்ற விஷயம் பெரிய மேட்டருங்க. அது உட்காந்து டிஏங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு பாலாஜி அண்ணன் வந்து எனக்கு எப்போ 2011 தெரியுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் வந்ததுலேருந்து எனக்கு பாலாஜி ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ஆளு. ஸோ நான் ஆர்ஜே பாலாஜி சொல்றீங்க. ஆர்ஜே பாலாஜி இப்போ தெரியும் எனக்கு. ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஒரு 5-7 வருஷமா தெரியும். நம்ம ரெட் பாலாஜி என்ன சொல்றேன், ஸ்பேஸ் பாலாஜி கிடையாது. பாலாஜி வந்து ஏங்க பாலாஜி தாங்க ஒன் ஆஃப் த டாப் டிஐ டெக்னீஷியன்ஸ் இன் இந்தியா வந்து பாலாஜிங்க. ஆனால் சொல்லிக்கவே மாட்டார். அது நமக்கு வந்து ஸ்பேஸ்ல வந்து அவர் பண்ணாத டிஐயே கிடையாது. நீங்க பாக்குற பல பிளாக் பஸ்டருக்கு அவர் தான் டிஐ. பட் அதெல்லாம் சொல்லிக்கவே மாட்டாரு. அதான் ஒரு நாள் கார்த்திக் கூப்பிட்டு வந்து, கார்த்திக் சார் பிரசாந்த் ஒரு நாள் கார்த்திக் வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிட்டு, நீங்க எப்படி வந்து இந்த ஸ்பேஸ் இப்படி நடத்துறீங்க, அதான் இன்டர்வியூ எடுக்க வந்து ஒரு நாளைக்கு ஜாலியா. நீ என்னங்க ஏதோ குண்டியில பட்டாசு வச்ச மாதிரியே பேசுறீங்க, என்ன மேட்டர் அது? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் வந்து
நான் வந்து என்னடா ஸ்பேஸோட அமர் அவ்வளவுதான் வந்து. ஓகே ஓகே. அமரன் படம் 15th ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக. எப்போ அது? அதெல்லாம் கிடையாதுங்க, செப்டம்பர் தான் அந்த படம். ஓ ஜெயபிரசாத் சார். ஆனா பிரசாந்த் தான் உங்களுக்கு டிஎம் பண்ணனா அந்த மெட்டீரியல் கொஞ்சம் பாருங்க. இந்த ஜெய் மாதிரி சார், தெரியும். ஜெய் சார். ஹலோ ஜெயராம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஜெய என்ன ராமசாமி ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? ஜெய, உங்க பேர் ஜெயவா? உங்க பேர் ஜெய ராமசாமி ஜெயபிரசாத். அப்பாவா? ஆமாங்க, ஜெயபிரசாத் ராமசாமிங்க. ஜெயராமசாமி வச்சாங்க. சொல்லுங்க பவித்ரன். ஏதாச்சும் வேலை கிடைக்குமா யூகேல? நல்லா இருக்குங்க. நான் வேலை கொடுக்குறவங்களுக்குலாம் இல்ல, நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் வந்து. ஓ அப்படியா? ஓகே ஓகே. நீங்க உங்க ஸ்கில்ஸ்க்கு முன்னாடி டிஎம் பண்ணுங்க, நான் பாக்குறேன் வந்து. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன். அது எங்க போனா என்ன ப்ரோ, எங்க போனாலும் இந்த வேலை தொல்லை இருக்கா? எனக்கும் வேலை வேணும் கனடால. கனடால வேலை வேணுமா? இல்ல இந்தியாலே இருங்க. ஏன்னா நாங்க இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டுக்கு வரேன்னு யாரும் வந்துடாதீங்க. பிரசாந்த் ப்ரோ உங்க இல்ல ஊர்ல ஏதாச்சும் வந்துடாதீங்க. ஏன்னா இந்தியாலே எந்த இருங்க. தயவு யூகேக்கும் செஞ்சு போகாதீங்க, இருங்க. கனடாக்கும் வராதீங்க, தயவு செஞ்சு வராதீங்க. ஜெர்மனிக்கு வராதீங்க. என்ன ஜெயபிரசாத் ஒரு மேட்ச் விடுறதுல போட இருக்கு, எல்லாத்தையும் பத்துறீங்க. 35 வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன் கார்த்திக். அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆர்டர் கிரிக்கெட் ஃபாலோவர். இந்தியா என்ன வயசு? என்ன வயசாச்சு உங்களுக்கு? எப்போ? எனக்கு 43ங்க கார்த்திக். 33 போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு 33 போட்டு வச்சிருக்கீங்க. 33 வருஷமா கிரிக்கெட் ஃபாலோ பண்றேங்க. ஓகே ஓகே. 33 போடுங்க, அப்பதான் ஏதாவது நடக்கும் வாழ்க்கையில. நமக்கெல்லாம் நடக்கே தேவையில்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு பிரசாந்த். முடிஞ்சிருச்சுங்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சிச்சு வந்து. இனிமேட்டு வாழ்க்கையை நடத்தினா போதும் வந்து. என்ன ஆண்ட அனுபவிச்சிட்டீங்களா போல? ஆண்ட பரம்பரை ஐட்டர் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லட்சுமிக்கு ஏதாவது சொல்லி விடுங்க. அவனும் ஆண்டபுரமே ஆகணும்னு நினைக்கிறான், ஒன்னும் ஆக மாட்டேங்குங்க அவனுக்கு. தனிமரமும் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. லேப்டாப் ஒன்று வச்சுக்கிட்டு ஒர்க் கடைசி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே போயிடும் போல இருக்கு அவன் வாழ்க்கை. லட்சுமிக்கு 75 ஜெண்டர் இருக்கு. ஒண்ணு இல்லனா 75 இருக்கு. கார்த்திக், நான் வந்து நான் நேட்டிவ் ஆத்தூர் தாங்க. நான் வந்து மெட்டால ஆமா, இப்ப நம்ம ஊர் தான். நான் தம்மம்பட்டில நீங்க பிறந்தீங்க சொன்னீங்கல்ல, கீரப்பட்டிக்குலாம் வந்து நான் விளையாண்டுருக்கேன். கிரிக்கெட்லாம் அங்க விளையாண்டுருக்கேன் வந்து. அப்ப அங்க அத்தை வீடு அங்க இருக்கு கீரப்பட்டியில. அங்க வந்து எல்லாம் விளையாடுவோம் அப்பெல்லாம் வந்து. தம்மம்பட்டி தான் நேட்டிவ், அதுதான் பிறந்த ஊரு. ஆமா ஆமா, அதான் நம்ம சர்க்கிள் தான் நீங்க வந்து. நம்ம செட் அந்த மாதிரி சேவிங் செட். ஆமா பிரசாந்த் ப்ரோ, நீங்க எத்தனை பேர் ஸ்பீக்கர்ல வந்து ஐடி செக்டர்ல இருக்கீங்க? கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நான் இருக்கேன். பிரசாந்த் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, ஒரு क्वेश्चन கேட்கணுமா? சினிமா क्वेश्चन கேளுங்க. பிரதர், ஏன் வந்து அனிருத் வந்து இப்படி இந்தியன் டு மியூசிக் வச்சு செஞ்சுட்டாரு பிரதர்? நல்லா நிறைய காசு கொடுத்துருப்பாங்க. லியோ கிளாஸ் நல்லா போட்டாரு, மத்த எல்லா படத்தும் நல்லா போட்டாரு. ஒரு மாதிரி எனக்கு என்னமோ இந்தியன் டு ஆல்பம் கேட்டா என்னடா இது, சந்தோஷ் நாராயண் போயிருக்கலாம், ஜிவி பிரகாஷ் போயிருக்கலாம், இப்படியே வச்சு செஞ்சுட்டாரு கமலையும் சங்கரையும். ஏதாவது ஐடியா? அது எல்லாம் ஒன்றும் பெரிய அதாவது வந்துங்க அறிவு கிடையாதுங்க, அப்படியே ஒழுகிட்டே இருக்கிறதுக்கு. அப்படி பார்த்தா ரஹ்மான் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல ஒரு 3-4 வருஷம் டல்லாக தான் இருந்தாரு. மியூசிஷியன்ஸுங்க நீங்க எல்லா பாட்டுமே எல்லாமே பிளாக் பஸ்டர். பாட்டு நல்லதாங்க இருக்கு. என்னங்க இந்தியன் டூல வந்து கம்பேக் இண்டியன் நல்லதா இருக்கு. தாத்தா வராரு, கதற உர போறாரு, துகுற உர போறாரு, நல்லதானே இருக்கு. என்னன்னா அச்சலுக்கு இருக்க மாலு திருக்கலுமா ஒருத்தல கேன்பா, நீங்க 2 பேரும் பாடுங்க. கோடச்சலு கொடுத்தா டோல் எடுத்துடுக்கிறான்பா, அதெல்லாம் நல்லதானே இருக்கு. பிரதர், இந்தியன் 1 ஆல்பம் என்ன ஆல்பம் பிரதர்? அப்படி யோசிச்சு பாரு. கதற உர அதெல்லாம் நல்லதானே இருந்துச்சு. அப்புறம் என்ன நிஜமாலே இந்தியன் 1 ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து அது அந்த படம் வந்து அது பெரிய எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரி படம் அது. அதுக்கான சாங் அதுல வந்து கஸ்தூரிக்கு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து பயங்கரமான ஃபேமிலி சாங். ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பாட்டு இருக்கும். கரெக்ட் ஜி. அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பாட்டு போடுறோம்ல. போட்டது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் 1001 போடுறோம்னா யாரும் இன்னொன்னு அந்த டைம்ல பாட்டு எழுதணும் நிறைய வந்து சூப்பரா எழுதிருந்தாங்க. பச்சை கிளியில் தோலோடு அதுதான் கரெக்ட் பிரதர். ஆனா ஜிவி பிரகாஷ் சொன்னீங்களே, நீங்க கேப்டன் மில்லர் பாத்தீங்கன்னா கூட அதுல ஒரு சோல் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு
அந்த மியூசிக்ல ஒரு 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 சோல் இருக்கும்ல. இன்னொன்னு நீங்க இன்னொன்னு கேப்டன் இந்தியன் பார்ட் 1ல வந்து நிறைய வந்து பேட்ரியடிசம் இருக்கும் இல்லையா? இந்த கப்பையில் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராட்சி அப்படின்றதுலாம் இன்னைக்கெல்லாம் சொன்னேன். இன்னைக்குதான் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நீங்க வேண்டிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பேட்ரியடிசமும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது உங்களுக்குலாம். இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறி போச்சு, குளோபல் ஆயிட்டோம் நம்ம. பாகிஸ்தான் ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும், அது தப்பு சொல்லுங்க, அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. தப்பா சொல்லல. எனக்கு ஒரு டீம் பிடிச்சிருக்கு, அந்த டீம் ஜெயிச்சா இல்லைன்னா அதுக்கு இந்தியா தோத்துறப்பதா அப்படின்னு அப்படின்னு ஆயிட்டோம் இல்லையா நம்ம. அப்படின்னு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரச்சகன் மாதிரி படம் எடுத்து இந்தியா தோக்குன்னு சொன்னாலும் அடிக்கிற மாதிரி ரியோக்கு சீன் வைக்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு அப்படி வைக்க முடியாது. அந்த அந்த பேட்ரியடிசம்லாம் ஒர்க் ஆகாது. அதை வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு பாட்டு, கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராட்சி, அதுக்கு நடுவில் லவ் ஃபீலு, அதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாதுல்ல. அது கரெக்ட். 30 வருஷம் ஆகுது இல்ல ப்ரோ, 30 வருஷம் ஆச்சு இல்ல. 30 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு ஜெனரேஷன் மாறிடுச்சு. அப்புறம் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, சங்கர் சார் ஒரு அவுட்புட் வரும்ல ஜெனரலா அவங்க ஒர்க் பண்ணும்போது. இப்போ நீங்க அவருங்க சங்கருக்கு 60 வயசுனா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறன்றதையும் புரிஞ்சுக்கணும் ப்ரோ. அவருக்கு 60 வயசா இருந்துச்சுன்னா 30 வயசுல அவர் எடுத்த படம். அவரு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, அன்னைக்கு இருந்த சங்கருக்கு கிட்ட இல்ல, இருக்க மாதிரி உங்களுக்கு லியோ மியூசிக் பிடிச்ச மாதிரி, லியோ மியூசிக் பிடிச்ச அளவு விக்ரம் மியூசிக் பிடிச்ச அளவுக்கு இந்தியன் 2 மியூசிக் பிடிச்சிருக்கா ஆல்பமா? ஹானஸ்டா ஒன்னு சொல்லிட்டான் பிரதர், ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. இப்போ லியோ ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், இப்போ லோக்கி கூட வந்து ஒரு அணி உட்கார்றாருன்னா 2 பேரும் ஏஜ் கிட்டத்தட்ட ஒன்னே தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வைப் வேற. இங்க ப்ரொஃபஷனல் வைபா தான் இருக்க முடியுமோ தவிர பர்சனல் வைப் ஆகாது. உனக்கு புரியுதுங்களா? நீ இப்போ லோக்கி இருக்கிறப்ப பேபி பேபின்னு தான் கூப்பிடுவோம். அப்படியே அணி என்ன பேபி, என்ன பேபி, சொல்லு பேபின்ட்டு 2 பேரும் இப்ப நானும் நீங்களும் பேசுற மாதிரி உட்காந்து அந்த மீட்டர்ல ஒண்ணு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ எனக்கு பண்றப்ப வேற. இப்போ ஆக்சுவலா அந்த வைப் யாருக்கு இருக்கு அப்படின்னா, சங்கர் சார், ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் அந்த வைப் இருக்கு. கரெக்ட். நீங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் ரஹ்மான் சார் சொல்லி வந்தாரோ அப்பதான் வந்து யார் சசிகலா பின்னாடி இருக்க அந்த பொம்பளை மாதிரி என்ன மேட்டர்னா, இப்ப ரஹ்மான் சார் என்ன சொல்லுவாருன்னா, போயிட்டு பார்த்தா தெரியும், ஏதாவது நல்ல டியூன் செமையா ஒன்று போட்டாருன்னா டக்குன்னு எடுத்து சங்கர் சாருக்குன்னு வச்சிருவாராம் அப்பெல்லாம். ஏன்னா இது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற படம் ஏதாவது கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப புதுசா ஏதாவது டியூன் வந்ததுன்னா, செமையா வந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டு சங்கர் கிட்ட கூப்பிட்டு, சங்கருக்கு வாரியாயோ சமயம் ஒன்று வந்திருக்கே, அந்த வைப் 2 பேரும் வந்து அந்த மீட்டர்ல வைப் ஆகுற ஆட்கள். அன்பார்ச்சுனேட்லி இதுல அவங்க சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அது வேற ஒரு வைபா இருக்கும். அது ஏன் சேரல அப்படின்னு எனக்கு தெரியாது ஹானஸ்டா. அதுதான் பெரிய கொஸ்டின் ப்ரோ. ஏன்னா மேக்ஸிமம் மணி இருந்துச்சு. இப்ப சங்கர் கேட்டு ரஹ்மான் இல்லன்னு சொல்லிருக்க மாட்டாரு. அவங்க ஏன் வந்து சேரலங்கிறது அதான் பிரதர், சினிமா பிரதர். நீங்க அதுல வந்து ஒரு 1000 ஏன் சேரல ரீசெண்டா ரஹ்மான் பண்ண சம்பவம் அந்த மாதிரி எல்லா படத்தையும் கமுத்து விட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து சரி அவங்களுக்கு ஒரு பயம் வருமா இல்லையா, சரி இன்னும் அனிருத் தான் இன்னைக்கு பீக்ல இருக்காரு, அந்த பக்கமா போயிடுவான் அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? வெந்து தணிந்தது காடு ஆல்பம் நல்லா தானே பிரதர் இருந்துச்சு. இட் வாஸ் a good album after a long time இல்ல. நீங்க தேடி பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல அப்படி இல்ல. அதான் பிரதர், அது அவங்க எடுக்கிற கால். அன்னைக்கு வந்து ஓடுற குதிரை ஜெயிக்கிற குதிரை வந்து அனிருத் அப்படிங்கிறப்போ 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பர்சனலா நீங்க அணி போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5-6 இயர்ஸ் டிராவல் இருக்கணும். அதெல்லாம் லோக்கி எல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஏன்னா எல்லா பார்ட்டியில ஒன்னா தானே மீட் பண்றாங்க. உட்காந்து ரேடியோ ரூம் போனா ரேடியோ ரூம்ல எல்லாரும் ரேண்டமா மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அசோசியேட் ஆகுறாங்களோ இல்லையோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கா. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப்ல ஒன்று நடந்துருது. ஸோ இதுல நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது பிரதர். இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 சாங்ஸ் பயங்கரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில சாங்ஸ் வந்து வெறும் படம் வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு தூக்கும். அது நிறைய படங்கள் நடந்திருக்கு. ஸோ மேபி படம் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்டுகள் ஆகலாம். இந்த தாத்தா வராரு இப்பவே ஃபேமஸ். பட் இந்த படத்துக்கு இப்படி ஒரு பாட்டா அப்படிங்கிறது எல்லாரோட கொஸ்டினா இருக்குங்க. பாப்பாங்க, படம் வரட்டுங்க, என்ன 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 சொல்றாங்கன்னு பாப்பாங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு சினிமா சர்க்கிள்ல பிரசாந்த் அண்ட் கார்த்திக் இந்த மாதிரி? அதாவது ட்ரைலர் பார்த்தா கொஞ்சம் இந்தியன் 1 இந்தியன் 2 எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க, படம் கண்டிப்பா அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குங்க. என்னங்க டவுட் உங்களுக்கு? அதுல டவுட்டே வேணாங்க. இந்த பாரா பாட்டுலாம் வரப்ப நீங்க வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. எப்ப பார்த்தாலும் சும்மா குறை சொல்லணும்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது. அந்த பாட்டு பெரிய அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது.
படம் நல்லா இருந்தா ஓடும், நல்லா இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து கழுவி ஊத்தீங்க, அவ்வளவுதான். அது இந்த படத்துக்கு இல்லை, எல்லா படத்துக்கும் தான். 3 hours யாரோ இதா அப்போ ஒரு டேஞ்சர் ஐடி இருக்கு. சொல்லுங்க. 3 ஹவர்ஸ்னாலே சைக்காலஜிக்கலா நமக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் அதாங்க நான் எப்பவுமே படத்தை பொறுத்த வரைக்கும் படம் வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜ் பண்ணேன். இது வரைக்கும் வந்ததுல பயங்கர இம்ப்ரெசிவ். அது பிரச்சனை இல்லை ப்ரோ. 3 ஹவர்ஸ்ன்றது ஒன்று சங்கர் எப்பயுமே அப்படிதான். அவர் படங்கள் எல்லாமே லென்த் தான். ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னா, அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணிட்டு வந்து 2.5 மணி நேரம் அதெல்லாம் படம். அவர் கம்மியா லென்த்ல எடுத்த படம் இருக்குமா இல்லை 2.2 அதுதான் முக்கியம் இருந்துச்சு ஒரு படத்துல. ஆனா ஒரே ஒரு டவுட், இந்த சினிஃபில்ல இருக்கீங்களா பிரசாந்தனா, நீங்க எல்லாருமே மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம், ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த சென்சார் கட்னு ஒரு படம் போகுதுல்ல, அதுல வந்து டியூரேஷன் அதிகமா இருக்கிறதுனால கட் பண்ணுவாங்களா, இல்ல வந்து அந்த வல்கரிட்டி அதை பார்த்து கட் பண்ணுவாங்களா, இல்ல எந்த பேஸ் பண்ணி அந்த கட்டிங் எல்லாம் நடக்குது? எனக்கு அதே ஒரு டவுட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூவா ஏவா யூபார் ஏவான்னு சொல்றாங்கல்ல, அது எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு எனக்கு ஒரு காமனான ஒரு டவுட். சில நார்ம்ஸ் இருக்கும். என்னன்னா சொசைட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற நார்ம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கும். அந்த சீஃப், அந்த சைன் போர்டு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசைடிங் அத்தாரிட்டி. நிறைய டிபேட்ஸ் போகும், நிறைய ஃபைட். இல்ல அதுல என்னன்னா, டைரக்டா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து கட் பண்ண சொல்றாங்களா, இல்ல அவங்க காமன் பேஸ்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க? ஃபிலிம் பை ஃபிலிம் தான் பிரதர், ஃபிலிம் பை ஃபிலிம் தான். நீங்க சில படங்கள் பார்த்தீங்கன்னா அடல் படமாவே இருந்தாலும் அது வந்து சொசைட்டியை ஹார்ம் பண்ணாம அது என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போகும். அப்போ சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க நல்லா பாருங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதில் கட் இருக்காது. சிலது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே அதில் கட்ஸ் ஒரு 20 கட் சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச பிரதர் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் விடணும் பிரதர். ஏன்னா அவனே எவ்வளோதான் பிரதர் மடங்கி தான் பேசுவான். எல்லாத்தையுமே வெட்டினா அப்போ என்னதான் பிரதர் படத்தில் காமிக்கிறது? அண்ட் இன்னொன்று, இப்போ பப்ளிக் வேற பார்க்குற கண்டென்ட்ல அதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. எல்லா கருமும் இருக்குது எல்லா பக்கமும். யூடியூப்ல இல்லாத கன்றாவே இல்லை. அவ்வளோ எல்லா பக்கமும் எல்லா கருமும் இருக்குன்றதுக்காக சினிமால இந்த கருமத்தை விடுதுன்னு சொல்றது என்னங்க? விடுன்னு சொல்ல வேண்டியதில்லை கார்த்தி. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். நான் ஓரளவு கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கணும்னு சொல்றேன். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒத்துக்க முடியும். எல்லாத்துலயுமே இருக்கு. இது சினிமால மட்டும் என்ன ஒண்ணு பிரச்சனை, அதையும் விடு அப்படின்னா என்ன இது லாஜிக்? இல்ல ஜி, இப்ப சினிமால ஓகே, பட் வெப் சீரிஸ்ல வந்து இது அன்சென்சார்ட் வெர்ஷன்லாம் வருது இல்ல, அப்ப அதையும் தான் ஃபேமிலி பாக்குறாங்கல்ல. அதுதாங்க அதுல இருக்குங்க. அது கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அது குளோபலா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இருக்கு. அதுக்குமே இப்ப வச்சிருக்காங்களே, சென்சார் பண்ண வெர்ஷன் தான் கொடுக்கணும் வச்சிருக்காங்கல்ல. அதையும் கட்டுப்படுத்திட்டு தானே இருக்கும். அதுதான் பண்ண முடியும். அதுக்குன்னு சும்மா எல்லாத்துலயும் தான் இருக்குல்ல நீயும் விட்டுரு அப்படின்னா, இப்போ எக்ஸ்என் எக்ஸஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அதான் எல்லாத்துலயுமே நெட்லயே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் விடுன்னு எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் அப்படி எடுத்துக்க முடியாது. கரெக்ட் ஜி. பட் இப்ப தியேட்டர்ல வந்து இதெல்லாம் இப்போ ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் ஆயிடுது இல்ல. இப்போ ஒரு கெட்ட வார்த்தை பேசலாம், அதுக்கு கிளாப் அடிக்கிற ஆள் 100 பேர் இருக்கானுங்க. அதுக்கு நீங்க பாக்க அதுதாங்க. இப்ப கெட்ட வார்த்தையில திட்டுறதுக்கு கிளாப் அடிக்க 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்காகலாம் படம் எடுக்க முடியாது. தியேட்டர்ல 500 பேர் இருக்காங்க, மிச்சம் 400 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் செத்த படம் எடுக்கணும். இன்னொன்னு எந்த சீனை கட் பண்றாங்கன்றதுதான் முன்னாடி கொடுத்துறாங்களே. எல்லாருமே சும்மா வந்து ரேண்டமா கட் பண்ணலையே. கட் பண்றது என்னன்னு சென்சார் சர்டிஃபிகேட்ல பின்னாடி பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்கல்ல, என்னென்ன வார்த்தையை கட் பண்றோம் அப்படின்ற வரைக்கும் கொடுத்துறாங்களே. இவ்வளோ ஓப்பனா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? ஆனா இன்னொன்னு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கெட்ட வார்த்தை பேசினா அது கட் ஆயிடும் சென்சார்லாம் தெரியும். இருந்தாலும் இஷ்டத்துக்கு வச்சுட்டு போய் அதை வந்து கட் பண்ணி கொடுங்க. அது அப்படியே என்ன கேட்கறானுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. அது பின்னாடி வந்து நான் எடுத்த படம் இப்படி, பட் இவங்க சென்சார் கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம்ல. அதான் எப்படி கெட்ட வார்த்தையை கட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் காட்டுறது. ஆனா இதுல வந்து பயங்கர காமெடி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆன்டி இண்டியன் படம் இருக்கு இல்லையா, ஆன்டி இண்டியன் படத்தை இங்க சென்சார் பார்த்துட்டு சென்சார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க படத்துக்கு. அண்ணன் உடனே கேஸ் போட்டாரு. கேஸ் வந்து போய் நடந்தோடனே பாம்பேல போய் அதை ரீசென்சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. பாம்பேல ரீசென்சார் அந்த படத்துக்கு நடக்குது. அங்க இருக்க இவனுக்குமே தமிழ் தெரியல. அந்த படத்தை போய் அங்க சென்சார் போட்டாரு. அந்த படத்துல கெட்ட வார்த்தைலாம் வருது. அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து அங்க இருக்கவங்களுக்கு தெரியல, அது கெட்ட வார்த்தைனே தெரியல அவங்களுக்கு. அவனுங்க பார்த்துட்டு சென்சார் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துறானுங்க. யூஏ கொடுத்துறானுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு யூஏ ஏன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு அந்த படம் சென்சார்டு வெர்ஷன்லயே கெட்ட வார்த்தை இருக்கும். அப்படியே அதை மீட் பண்ணவே இல்லை. அது அவனுங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா பாம்பே காரனுங்களுக்கு தெரியல அது கெட்ட வார்த்தைனே. அதை அப்படியே விட்டுட்டானுங்க. ஆன்டி இண்டியன்ல இருக்கும்.
பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஏதாச்சும் கார்த்திக் ப்ரோ டைரக்ட் பண்றதுக்கான ஐடியால இருக்கீங்களா? டைரக்ட் நானா பிரதர்? ஆமா. இருக்கு பிரதர். ஒரு 2-3 லைன் இருக்கு. எழுதிட்டு ப்ரொடியூசர் தேடுறீங்களா? என்ன பிரதர்? ப்ரொடியூசர் தேடுறீங்களான்னு கேட்டேன். நான் அவ்வளோ அவசரம் இல்லைங்க. நான் என்ன பர்ஃபெக்ட் பண்ணிக்கணுங்க. நான் இன்னுமே நான் என்ன சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குங்க. ஃபிசிக்கலா, மென்டலா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உள்ள இருக்கணும். ஏன்னா அது பெரிய விஷயம் தலைவா. படங்கிறது, சினிமாங்கிறது பெரிய விஷயம் தலைவா. விளையாட்டா பண்ண முடியாது நம்ம. ஆமா ஆமா. ரொம்ப லோக்கலா ஒரு 2-3 கதை யோசிச்சு வச்சு, சின்ன கதை, ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, அழகா சின்ன சின்ன கதைகள் யோசிச்சு வச்சிருக்கேன். ஒரு கோத்தகிரி மெட்ராஸ் பேஸ் பண்ணி ஒன்று, ஒரு அவினாசியை பேஸ் பண்ணி ஒரு கதை, ஒரு மெட்ராஸை பேஸ் பண்ணி ஒரு கதை, ஒரு 3 கதை உள்ள யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா? அதாவது ரியல் லைஃப் ரெண்டுமே இருக்கு தலைவா. ஒன்று ஃபிக்ஷனு, ஒன்று வந்து சுத்தமாக ஒரு மாதிரி சைஃபை மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே இந்த ஹாரர் அடிக்கும் லைட்டாக. அது ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு. ரொம்ப மெட்ராஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிள் மேட்ரு. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும், அழகாக கிளிக் ஆகும். அந்த மாதிரி ஒரு மேட்ரு. கோத்தகிரி ப்ளஸ் இது வந்து கோத்தகிரி ப்ளஸ் சென்னை அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வேர்ல்டு வந்து தனி வேர்ல்டு. அது ஒரு தனி வேர்ல்டு. இப்போ கேஜிஎஃப்ல பார்க்குற மாதிரி ஒரு உலகம். அந்த மாதிரி அது ஒரு உலகம். அது ஒரு சின்ன ஒரு உலகம். என்னங்க கதையெல்லாம் ரிவீல் பண்ணிருக்கீங்க சும்மா? சொல்லுங்க. கோத்தகிரி அந்த மீட்டர் பிரசாந்த் சார், நீங்க ஹாலிவுட் படங்களையும் ரிவ்யூ பண்ணி போடலாம். இல்ல ப்ரோ, இங்க நடுவுல இல்லைங்க ப்ரோ. நான் அதாவது நிறைய பண்ணணும்னு பிரதர். நான் இப்பதான் உட்காந்து திருப்பி ஃபார்முக்கு வரேன் பிரதர். எனக்கு தினம் 2 நாளைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை. அது ஒரு செட்டப். அதான் நானே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறேன். என்னங்க இவன் மாதிரி ஒரு 2 வருஷமா சொல்லிட்டே இருக்கீங்க ஃபார்முக்கு வரேன். இல்ல கார்த்தி, நான் திருப்பி சொல்றேன் கார்த்தி. மென்டலா ரொம்ப டஃப் கார்த்தி. நான் இங்க வருங்க, பேசுறது ஈஸி கார்த்தி, ட்வீட் போறது ஈஸி. வீடியோ ஃபார்மேட் நாம் நினைக்கிறது கிடையாது கார்த்தி. அது ஒரு எனர்ஜி ஒன்று கேட்கும் கார்த்தி. நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு. வீடியோ ஃபார்மேட்ல வீடியோ வந்து ஆனா நீங்க ஹாலிவுட் படம் ரிவ்யூ பண்ணலனாலும் பல தமிழ் படங்களோட நல்ல கண்டென்ட்டுக்கு ஹாலிவுட ரெஃபர் பண்ணிலாம் சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் துணிவை கூட எடுத்துங்க. இதேதான் ஜான் விக்கும் பண்றான், பான் அல்டிமேட்டும் பண்றான். பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்றீங்க, இதெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்லைன்னு அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றீங்க. பட் டைரக்டா நம்மளால சொல்றதுக்கு நமக்கு அது அவசியம் இல்லைல்ல. இல்லடா, இந்த பாட்காஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஜாலியாகும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் ஜாலியாகும்னு நினைக்கிறேன். பாட்காஸ்ட் 2 பக்கமே அப்லோட் பண்ண போறேன். ட்விட்டர்லயும் அப்லோட் பண்ண போறேன், யூடியூப்லயும் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கண்டென்ட் அப்படியே கொஞ்சம் இதாகும்னு நினைக்கிறேன். கஷ்டங்க பிரசாந்த். நான் இன்னொன்னு, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல மூவி எடுக்கிறதா பெட்டரா இல்ல வந்து வெப் சீரிஸ் எடுக்கிறது பெட்டரா? ஓப்பனா பிராங்கா சொல்லுங்க. எப்பவுமே பாடம் தான் பிரதர். மூவி வில் ஆல்வேஸ் பி த ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் புகாட்டி ஆஃப் த வேர்ல்டு. எப்பவுமே நீங்க என்ன வெப் சீரிஸ்னாலும் நீங்க வந்து படங்கிறது அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள இறுக்கி உட்கார வைக்கிறீங்களா தியேட்டர்ல, அது வேற பிரதர். என்னைக்குமே அது வேற. அது தியேட்ரிக்கல் படம். தியேட்டர்ல வந்து ஒரு ஆடியன்ஸ் நீங்க 500 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னைக்குமே அது அல்டிமேட் டேலண்ட் பிரதர். அது என்னைக்குமே அழியாது. வெப் சீரிஸ் அதுக்கு மோசம்னு சொல்ல, அது ஒரு டைப் ஆஃப் திங்கிங் பிரதர். இன்னொன்று நிறைய லிபர்ட்டி கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும். இல்லைனா ஏன் அதை கேட்கறேன்னா, இப்ப மிர்சாப்பூர் சீசன் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லேயே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி அதுக்கோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, மச்சான் சீசன் 3 வந்துருச்சு பாத்தியா இல்லையான்னு கேட்கற அளவுக்கு அதுக்கு ஒரு ஹைப், அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அது கமர்ஷியலா தியேட்டர்ல வந்து கலெக்ஷன் பாக்குறது இல்ல. பட் இன்னும் அதுக்கான இது இருக்குல்ல, மவுஸ் இருக்குல்ல. வெப் சீரிஸ் அது ஒரு தனி உலகம். பட் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே படம் தான், சினிமா தான். அந்த ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சினிமாங்கிறது என்னைக்குமே ஓஜி. அது வெப் சீரிஸ் அப்படி பார்த்தா நீங்கள் பீக்கி பிளைண்டர்ஸ்லேருந்து எல்லாமே வெப் சீரிஸ் தானே. உள்ளே போனோம்னா வெளியில் வராமல் நீங்கள் உள்ளே ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டோம்னா அப்புறம் அது மொத்த சீசன் முடிச்சு தான் வெளில வருவோம். அப்படி ஒரு காந்த ஈர்ப்பு இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி இருக்கும்.
அதோட அப்புறம் கரெக்ட்ண்ணா. அதான் இல்ல ட்ரெண்ட் மாறிடுச்சா இல்ல இன்னும் ஸ்டில் ஓஜி தான் கெத்தா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன். சினிமா தான் கெத்து பிரதர். எனி டைம் எனி கிவன் டைம் மூவி வில் ஆல்வேஸ் ரிமைன் த கிங். பட் இட் இஸ் ஆல்டர்னேட் வருதுங்க. எப்பவுமே ஒன் டே இன்டர்நேஷனலுக்கான மரியாதை அதை விடுங்க. டெஸ்ட் வந்து மோசங்கிறோம். T20ல கிடைக்காது. T20க்கும் ஓடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓடி இருக்கு, ஓடிக்கும் டெஸ்ட்டுக்கும். டெஸ்ட் வந்து டெஸ்ட்லாம் வேஸ்டிங்குவானுங்க. ஆனா இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உட்காந்து அவ்வளவு பேர் உட்காந்து பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி 5 நாள் முடிய வேண்டிய மேட்ச்லாம் 2 நாள்ல முடிஞ்சு போயிருக்கானுங்க. அதுதான் பிரதர், நானே பாத்துருக்கேன். அதான் நீங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி அவென்யூ பிரதர். ஸோ வெப் சீரிஸ்க்கான ஒரு அவென்யூ அது வேறீங்க. பட் ஃபிலிம் வில் ஆல்வேஸ் ரிமைன் பிரதர். அது எப்பவுமே. இன்னொன்னு என்னன்னா இந்த டயர் 1 டயர் 2 ஆக்டர்ஸ்லாம் எந்த காலத்துலயுமே சரி ஈவன் தோ அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்தாலுமே வெப் சீரிஸ்க்குள்ள வர மாட்டாங்கல்ல. தேவையில்லை பிரதர். பிரதர் ஆக்சுவலி பிரசாந்த் இது பாத்தீங்களா? தலைமைச் செல்வம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா? அந்த கிஷோர் கேள்விப்பட்டேன், பார்க்கல. ரொம்ப நல்ல குவாலிட்டி மேக்கிங் ஆஃப்டர் லாங் டைம். நம்ம தமிழ்ல ஒரு நல்ல வெப் சீரிஸ் ஆக்சுவலி. ஓகே. நான் அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே படுத்துருந்தேன், அப்படியே விட்டுட்டேன். பிரசாந்த் ப்ரோ, உங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாம் ஆஃபர் வருமா? எதுக்கு பிரதர்? நடிக்கிறதுக்கு. தமிழ்லயே ஒன்னையும் காணோம். இல்ல தமிழ்ல தான் 2-3 படம் நினைச்சிருக்கீங்க. இப்போ தெலுங்குல பிரதர், தெலுங்குல நம்மள யாருக்கு பிரதர் தெரியும்? என்ன பிரதர் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு பிரதர் வருது அங்கிருந்து? தமிழ் ஓகே பிரதர், தமிழ்ல வருது. மேபி ஏதாவது ஹிட் ஆகி பிரதர், எல்லாமே ஹிட்டை பொறுத்து தான் பிரதர். ஆடியன்ஸ் கிட்ட ஃபேமஸ் ஆயிட்டோம்னா வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் வந்ததுங்க, ஒரு 2-3 வந்ததுங்க. அதான் உண்மை, அவ்வளவுதான் வந்துச்சு. பெருசா அப்படியே வந்து ஒரே பாஞ்சிட்டுலாம் வரலைங்க. நான் இன்னும் ப்ரூவ் பண்ணும் தலைவா இப்பதான் தலைவா ஒரு 2-3 படமா தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நமக்கு வந்து என்னன்னா கேமரா எங்க இருக்கு, என்ன எங்க ஃபேவர் பண்ணணும், என்ன எக்ஸ்பிரஷனு, அவங்க இன்புட் தராம நம்ம இப்பதான் அடிக்கிறோம். இந்த ஒரு 2-3 படமா தான் அடிக்கிறோம். இப்பதான் அது அந்த ஆக்டருங்கிற அந்த மீட்டருக்கே உள்ள வரும். டைரக்டர்ஸ் வந்து என்னன்னா நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி தரணும் ப்ரோ, இப்படி எக்ஸ்பிரஷன் இருக்கணும், இங்க இறங்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. சீன் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணுவீங்களா? நீங்க இப்போ பண்றது இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் என்னன்னா கேரக்டர் இது அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஃப்ளோ வந்துருதுங்க. இல்ல உங்களுக்கு இல்ல, ஜெனரலாவே இப்போ டைரக்டர்ஸ்லாம் எப்படி இல்ல ப்ரோ, உங்களுக்கே மூடு சொல்லிடுவாங்க பிரதர், கேரக்டர் என்னன்னு சொல்லிடுவாங்க. சில டைரக்டர்ஸ் என்னன்னா பர்டிகுலரா எனக்கு இந்த டயலாக் இப்படிதான் இங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து உங்க ஃப்ளோல விட்டுருவாங்க, உங்களோட பெஸ்ட் என்ன வருதுன்னு பாப்பாங்க. ப்ரோ அதிகபட்சம் எவ்வளவு டேக் எடுத்திருப்பீங்க இது வரைக்கும்? பிரதர் ஒரே ஒரு 13 டேக் ஒன்மோ போச்சு பிரதர் அதிகபட்சம். இல்ல இப்ப உங்க டைரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறப்போ எப்படியும் கண்டிப்பா நீங்க யாரு, நீங்க எப்படி உங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள்ட்ட இருந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஸ்லாங்கோ இல்ல உங்கள்ட்ட இருந்து ஒரு பாடி லாங்குவேஜோ எதிர்பார்த்து சொல்றாங்களா, இல்ல சீனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இது நடிச்சா போதும், இல்ல உங்க மாடுலேஷன்ல நடிச்சா போதும்னு அப்படி சொல்றாங்களா? சில பேர் என்னன்னா அந்த கேரக்டரா பண்ணிருங்க அப்படின்ட்டுருவாங்க. வெரி சிம்பிள். அந்த கேரக்டர் இருந்தாங்க, இவ்வளவுதான் பேசும் பண்ணிருங்கன்றாங்க. அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் சொல்லிட்டு அந்த மாதிரியா? ஆமா பிரதர். இப்போ ஒண்ணு பண்ணேன், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணேன், 2 கெட்டப்பு. ஸோ பாத்தீங்கன்னா அது ஒரு மீட்ரு, ஒரு சின்ன மீட்ரு, அவ்வளவுதான். அந்த மீட் இவ்வளவுதாங்க மீட்ரு அப்படின்னா உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க நடிக்கிறப்பவே அங்கிருந்து சொல்லிடுவாங்க பிரதர். அங்கிருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க 2 டேக்ல ஓகே ஆயிடுச்சுனாலே நாம பண்ண விஷயம் கரெக்ட்னு அர்த்தம். அந்த மீட்டர் அப்படியே பிடிச்சிட்டு போயிடணுங்க. இல்ல அப்படின்ட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நம்ம தப்பா பண்றோம்னு அர்த்தம். அண்ட் இன்னொரு படம் ப்ரோ மேக்ஸிமம் டைரக்டரை விட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த ரீடேக்லாம் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ்ங்க, அவங்க தான் பக்கத்துல வருவாங்க. இன்னொரு படம் பண்ணேன், ஐ திங்க் ஒரு 4 months முன்னாடி பண்ணேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 7-8 டேஸ்ங்க. ஒரு கிட்டத்தட்ட ஹீரோ கூடயே வரணும். அது ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட மீட்டர் தான். கொஞ்சம் காமிக்கலாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக ஒரு மாதிரி ஓப்பன் அப் ஆகி ஜாலியாக இருக்கணும். ஸோ அதில் என்னென்னா அந்த இடத்துல என்ன ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டிய இதுங்க. ஸோ டைரக்டர் என்ன கொடுத்துட்டாருன்னா, ப்ரோ இதுதான் மேட்ரு, டைலாகு மெல்டாப்பில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா பிரதர், நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேமில் நிற்கிறப்போ ஒவ்வொரு செகண்டுமே ஒரு ரியல் எஸ்டேட்டுங்க, டிஜிட்டல் ரியல் எஸ்டேட். அது ஆக்சுவலாக உங்களுக்கு தரப்படுற இலவசமான டிஜிட்டல் ரியல் எஸ்டேட் அது ஒரு சினிமா அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஒவ்வொரு செகண்டுமே எவ்வளோ தூரம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகுறீங்களோ அவ்வளோதான் உங்கள் ஃபியூச்சர். வெரி வெரி சிம்பிளுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் டைம் வந்து 15 நிமிஷம் வர்றீங்க அப்படின்னா
இந்த 15 நிமிஷம் ஏதோ ஒரு பக்கம் ரீடெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும், எங்கேயோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது. பட் இப்போ பழக பழக அது புரியுது. அப்போ நீங்கள் அங்கே என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பிரஷனோட டயலாக் தான் ஒர்க் ஆகும். அப்போது எவ்வளவு டயலாக் உள்ளே கொண்டு போக முடியுமோ, அதை ஆர்கானிக்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோதான். நீங்கள் வெரி சிம்பிள். நீங்கள் எக்ஸ்பிரஷன் காண்டி எல்லாம் உங்களெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. டயலாக் பேசணும், பேச தெரிலன்னா நீங்கள் அவுட்டு ஆர்டிஸ்டாக. அதுக்கு உட்காந்து ஆனா இன்னொன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சப்போஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டைலாக் ஒண்ணு கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியும் அது கரண்ட் அஃபேர்ல வந்து பத்திட்டு இருக்கிற ஒரு டைலாக், அதை நீங்க பேச தயங்குவீங்களா இல்ல பிலிம்காக நீங்க பேசுறீங்களா? ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தா பண்ண மாட்டேன். சூப்பர்ண்ணா. இதுதான் நான் கேட்க வந்தது. ஏன்னா சில பேர்லாம் வந்து இது பேசினா இதை வச்சு ஒரு 4 ஃபேம் தேடுற ஆள்லாம் இருக்காங்க. அது ரொம்ப தப்பா போயிரும் தலைவா. அது அப்படி பண்ணி நாம சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லையா. அது ஆனா பண்றாங்கண்ணா, அதனால நீங்க எப்படின்னு நான் கேட்டேன். பட் தேங்க்ஸ்ண்ணா, சூப்பர் டைலாக். மாதிரி ஏதாவது ஒரு பேரு ஜால்ரா, அது எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு. மாறன் தனுஷாரோட நடிக்கிறப்போ பாண்டான்னு போடுறதுக்கு ஏதோ ஒரு டைலாக் சொன்னாரு. அவர் கூப்பிட்டு டைலாக் ரைட்டர் தலைவா, அவர் அப்படி கூப்பிட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கும் தனுஷா இருக்கும், கூப்பிட்டு நான் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இதை போடலாமா அப்படின்னா இல்லைங்க. பட் ஹீரோஸ்க்கும் இது தெரியலனா இந்த மாதிரி பேசினா இது வந்து ஹர்ட் ஆகும். எனக்கு அதுல சந்தானம்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு டைலாகே தர. சந்தானம் வந்தாருன்னா எனக்கு டைலாக் போட்டுருவார், அவரே போடுவார். பிரசாந்த் டைலாக் கம்மியா இருக்கும், நான் சொல்றேன் நீ சொல்லு அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் ஜாலி. அவர் சொல்லுவார் இதனாலதான் பேசுற அப்படின்னு சொன்னாருன்னா ஓகேண்ணா அப்படின்ட்டு ஜாலியா பேசிடுவாங்க. அது அங்க வைப்பு பிரதர், அந்த வைப்பு, அது வைப்பு. இன்னொரு ஹீரோ கூட பண்ணேன், வரும் உங்களுக்கு வரும் படம் வரும், எல்லாம் வருது ப்ரோ. நல்ல நல்ல படங்கள் தான் வருது. இப்போ எல்லாமே ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் வருது, அதுவே பெரிய விஷயம். ஒன்ல கிளிக் ஆகும் ப்ரோ. ஒன்ல கேரக்டர் கிளிக் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஒரு பெரிய டேரக்டர் இப்போதான் ஒரே ஒரு சீன் நடிக்க சொன்னாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரேம்னாலும் வரேண்ணே என்னென்ன அப்படின்ட்டு ஒரே ஒரு நாள் இருந்துச்சு. போனேன் நடிச்சா அவரு சந்தானன் சொல்லி விட்டுருக்காரு. இதுதான் சந்தானனோட கிரேட்னஸ். அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர்கிட்ட, யோ அவன் நல்லா நடிக்கிறாயா, இப்போ அவனை கூப்பிட்டு எதாவது பண்ணியா அப்படின்னா அவர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு ஒரு சீனு, நல்ல சீன், சூப்பரான சீனு நடிச்சா அவர் செம ஹாப்பி. ஏங்க எக்ஸ்பிரஷன்லாம் வருதுங்க, சூப்பராக இருக்குங்க, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காமிக்கலாக இருக்குங்க, நான் அதை நினைக்கவே இல்லைங்க, மீட்டர் ஒன்று பிடிச்சிட்டிங்க அப்படின்னு. அப்படி அவ்வளோதான் பிரதர். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது எதனாலையும் தர முடியாது, எவ்வளோ காசுனாலையும் தர முடியாதுங்க. அந்த 2 ஷாட்ல 2 டேக்ல ஓகே ஆகிறது இருக்குல்ல, அது கூட நடித்தது பெரிய நடிகர், பெருசாக பயங்கரமாக ஆக்டிங் தெரிஞ்ச ஒருத்தர். அவர் கூட உட்காந்து அது ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் அது ஒரு மாதிரி பசில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ப்ரோ. அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் அந்த பதட்டம் வந்து நீங்கள் என்ன எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி பிரதர், மொதல் 4 படம் பதட்டமாக தான் இருக்குங்க. அந்த கேமரா சென்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க, பயம் இருக்கும், லென்ஸ் எங்கே இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேவராக போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் வரோன்னு தெரிஞ்சாலே ஒரு ஷிவரிங் இல்லை ப்ரோ. நான்லாம் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறப்பல தைரியமாக உள்ளே போனால் உள்ளே ஆடுதுங்க. அப்புறம் நீங்கள் அந்த என்னைக்கு நீங்கள் கேமராவை மறக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு அந்த கேரக்டரை மாற ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னிலிருந்து ஒரு பியூட்டி நடக்குங்க, ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ ஒரு படம் நடித்தேன், அவர் சொன்னார் என்னன்னா டப்பிங் போன சொன்னேன், என்னங்க ஒரு மாதிரி ஒரு கொங்கு மீட்டர் ஒன்று பிடிச்சிருக்கீங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு மீட்டர் பிடிச்சிருக்கீங்க, என்னங்க பண்ணீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த கேரக்டராக உள்ளே போயிட்டு ஜாலியாக வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருந்தேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு டப் பண்ணி கொடுத்துட்டு வந்தேங்க. இது நடிக்கிறது ஒரு பார்ட்னா, டப்பிங் இன்னொரு, அது ஒரு பயங்கரமான ஒரு டிபார்ட்மெண்ட் பிரதர். அது ஆனா நீங்க நடிச்ச படத்துலலாம் வந்து ஆன் ஸ்கிரீன் பண்ணதை விட டப்பிங்ல வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டுருக்கீங்களா? ஐயோ ஆமா. என்ன பிரச்சனைனா, டப்பிங்ல இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. புதுசா நடிக்க போய் என்ன பண்ணுவோம்னா, அங்க பாத்தீங்கன்னா அவசரமா டயலாக் பேசிடுவோம். நீங்க டப்பிங்ல இல்லனா உங்களுக்கு பின்னாடி அந்த சீன்ல ப்ராம்ப்ட் பின்னாடி வராது. இல்ல ப்ரோ, எனக்கு மேக்ஸிமம் நான் அதை எடுத்துக்க மாட்டேங்க. அது நான் பேசிடுவேனுங்க, அதெல்லாம் பேசிடுவேன். அதெல்லாம் டக்குன்னு வந்துருங்க. நான் அது வந்துரும். இல்லனா ஒரு ஜெனரலா ஒரு டவுட்னால கேக்குறேன். சில டைம் பெரிய டயலாக்ஸ் எல்லாம் நான் இன்னும் அவ்வளவெல்லாம் பேசலீங்க. இன்னும் ப்ராம்ப்டிங்லாம் தேவையில்லை ப்ரோ. நீங்க அந்த கேரக்டரா மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டருக்கான டயலாக் உங்களுக்கு மனசுல வந்துடும் ப்ரோ. நீங்க அது பண்ணணும், அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. சும்மா நீங்க ட்விட்டர்ல இருக்கிறீங்க, உங்களை வச்சு இது பண்ணா அப்படியே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நீங்க மார்க் அதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க.
நீங்கள் ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் ஆகணுங்க. அவங்க வந்து என்னென்ன டேரக்டர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே அவன் என்னன்னா ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண முடியாது அவங்களால. அவங்களுக்குலாம் அதுக்கு நேரம் இருக்குது. மேக்ஸிமம் டைலாக் தருவாங்க, அதுவுமே ரஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இப்படியே வந்து புள்ளி மிஸ் ஆகாமலாம் டைலாக் உங்களுக்கு தரமாட்டாங்க. ரஃப்பாக ஒரு டைலாக் இருக்கும். நீங்கள் அந்த ஷாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இம்ப்ரவைஸ் பண்ணி ஆகும். நீங்கள் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி நீங்கள் அங்கே நீங்கள் என்ன பெட்டர் பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஷனில் என்ன பெட்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா நீங்கள் பிரதர். நீங்கள் வந்து அதோட இம்ப்ரூவைசேஷன் தான் டப்பிங்ல வரும். கரெக்டா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் சரசரன் டைலாக் அடிச்சிருவோம் பிரதர். அங்கே டப்பிங் வந்து அதை மேட்சே பண்ண முடியாது, செத்து போயிடணும். நீங்கள் உட்காந்து அப்புறம் டப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு தான் நீங்கள் அதை மேட்ச் பண்ண முடியும். உங்கள் வயசே உங்களால் மேட்ச் பண்ண முடியாது சில டைம்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக் எல்லாமே ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக இருக்கும். வடிவேலு சார் படம்லாம் பாருங்க, என்ன ஜெர்க்காவது அப்படி மெதுவாக தான் வரும், சர்ன்னு போகாது பாருங்க, நிறுத்தி நிதானமாக அடிப்பாங்க. ஏன்னா டப்பிங் வந்து அப்படியே அழகாக விடும். நீங்கள் ஆக்சுவலாக கவுண்டமணி சார் இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் வந்து ஸ்பீடாக பேசிடுவார் ஸ்க்ரீனில் ஷார்ட்டில். நீங்கள் கவுண்டமணி சார் படத்தில் நீங்கள் கரெக்டாக டப்பிங் அந்த வாய்ஸ் சிங்கோட பாருங்கள், சிங்கே ஆகாது. அவர் அங்கே பேசியிருக்கிறதுக்கும் இங்கே டப் பண்ணி இருக்கிறதுக்கும் நிறைய இடத்துல சிங்கே ஆகாது. ஆனால் அவர் ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் போன கட்டி அதை நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆக்சுவலாக. இந்த பொய்க்கால் குதிரையில வந்து ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க ப்ரோ. அதுக்கும் மத்த படத்துல டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ பழகுறதாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கிறங்காட்டிங்க அதுல டைமிங் கம்மி. அங்க எதுக்கால வந்து பிரபுதேவா சார் இருக்காரு. என்ன கேரக்டர் அவன் ஒரு ஃப்ராடு. அவன் ஃப்ராடுனா அவன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச ஃப்ராடு ஒரு 4 பேர் மைண்ட்ல வந்து தானுங்க வந்துட்டு ஓகே இந்த ஃப்ராடு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே அது ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருப்பானுங்க. அந்த மீட்டருக்கு போய் பேசு, அவ்வளவுதான் பிரதர். நாம அங்க பண்றப்போ ஒண்ணுமே தெரியாது பிரதர். ஆனா கரெக்டா அந்த கேரக்டரை உள் வாங்கிட்டு பண்ணிட்டோம்னா நீங்க ஃப்ரேம்ல வந்துருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் ப்ரோ. ரொம்ப கேஷுவலா பண்றீங்க ப்ரோ. சொல்லுங்க யார பிரதான் ப்ரோ. ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல, இப்ப மகாராஜால சிங்கம் புலி கேரக்டர் கொடுத்தா எடுத்து பண்ணிருப்பீங்களா? உங்களால முடிஞ்சிருக்குமா? அவருக்கு ஈக்குவலா பண்ணிருக்கும் ப்ரோ. தோணுச்சு உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும் ப்ரோ. அது வந்து செமத்திய ஹைக் ஆயிருக்கு. இல்ல அவருக்கு ஈக்குவலா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஒரு வாய்ப்பு தருவாங்க பிரதர். யாராவது தருவாங்க. தந்தாங்கன்னா அதே மாதிரி வந்துச்சுன்னா வேற லெவல் ஆயிடும். கரெக்ட். இல்ல அது வரணும் பிரதர். அது யாராவது ஒருத்தர் நினைக்கணும். அது வந்து சும்மாலாம் நடக்காது பிரதர். டைரக்டர்கள் வந்து சும்மாலாம் நம்மள நினைச்சாலும் கேரக்டர் எழுத மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேலை செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணித்தான் நீங்க வந்து சினிமாவில் வந்து எல்லாமே மெரிட் பேசிஸ் தான் பிரதர். மெரிட்ல நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேரவன்ல ஒரு இடம் கிடைக்குங்க. அது வரைக்கும் கேரவன் கேட்கவே கூடாது. கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு ஓரத்தில் கம்முன்னு உட்காந்துக்கணும். இது வரைக்கும் எனக்குன்னு தனியாக கேரவன் என்னைக்காக தான் இருக்கும். யாராவது கேரவன்ல அப்படி ஓரமாக கேரவன்னா ஃபுல் கேரவன் இல்லையா, அதில் பாதியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க யாரோ வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிஐடி டீம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் போய் சும்மா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவோம். அவ்வளோதான் நமக்கான மரியாதை. அது வந்து ஏன்னா நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணல. டு பி ஆனஸ்ட், நாம என்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறோமோ அன்னைக்கு நமக்கான இடம் தருவாங்க சினிமாவில். ஸோ எல்லாமே மெரிட் தான் பிரதர். சினிமாவில் பார்த்தா நம்ம சொல்லுவோம் இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் கிடையாது. மெரிட். நடிக்க தெரியுமா தெரியாது. இந்த லெவல்ல கேரக்டர் ரோல் எதனா ஒன்னு எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிரதர்? கேரக்டர் ரோல் எதனா ஒன்னு எடுத்து பண்ணீங்கன்னா இல்ல பிரதர், நான் அதான் இப்போ ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். 3மே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதான் ப்ரோ இப்போ வருது படங்கள், வராமல்ல வருது. இதை இப்போ கூட ஒரு படம் கேட்டிருக்காங்க. நல்ல ரோல் அது ஆக்சுவலாக. யாராவது ஒருத்தர் பிரதர், ஒரே ஒரு படம் அவ்வளோதான். நீங்கள் கிளிக் ஆகிறதுக்கு 100 படம்லாம் தேவையில்லைங்க. ஒரு படம் நம்மளை நம்பி கொடுத்து ப்ரோ இதுதான் மீட்ரு, உயிரை கொடுத்துருங்க அப்படின்னா நான் ரெடி ப்ரோ. நீங்கள் வடக்பட்டி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஆர்த்தரிட்டிஸோட தான் வடக்பட்டி நடித்தேன். அது அந்த கேரக்டருக்கு என்ன உயிரை கொடுத்து நடிக்கணுமோ நான் தான் நடித்தேன். அது ரிசல்ட் எப்படியோ இருந்துட்டு போகுதுங்க. நமக்கு வந்து நம்மளை நம்பி ஒரு கேரக்டர் கொடுக்காங்க, அதை செமையா பண்ணிடுறேன் அவ்வளோதான். அது சட்டி கட்டிங் பண்ணிட்டுங்க 4 மாதம் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் நான். அது ஈஸியாக வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, டைரக்டருக்கு அதான் தேவை. ஓகே ஃபைன் பண்ணு, அவ்வளோதான்.
பிரதர் உங்களுக்கு பேமெண்ட்லாம் பிரச்சனை எல்லாம் வராது. ஐ மீன் இது ப்ரொஃபஷனலா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நமக்கு கேட்கறதே கம்மி தானே. அது இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நான் ஏன் சொல்றேன்னா ஐ மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னோட மதர்-இன்-லா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் 30 படம் நடிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் சார் படம்லாம் நடிச்சிருக்காங்க சார். இப்போ கூட பாத்தீங்கன்னா 25,000 சொல்லுவாங்க. கடைசியில் இல்ல எதுக்கு மேடம் 25 உங்களுக்கு 15 வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னா மூஞ்சிலே துப்பிருக்கு. ரொம்ப சிம்பிள். நம்ம வேல்யூ நமக்கு தான் தெரியும். நம்ம வேல்யூ நமக்கு தான் தெரியும். இந்த பார்கெனுக்கு இதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா பேசி அப்படி இருக்கிற படங்களுக்கு நடிக்க போக தேவையில்லை ப்ரோ. நமக்கு மரியாதை இல்லாத இடங்கள்ல நம்மளை வந்து கிள்ளுக்கீரையா பாக்குற இடங்களுக்கு போய் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, தேவையில்லைங்கிற நான். அது இல்ல பிரதர், அவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல 25 சொல்லிடுவாங்க. ஓகே, கடைசியில பேமெண்ட் பண்ணும்போது நாங்க வந்து என்ன சொல்றது டிடிஎஸ் இன்க்ளூட் பண்ணி சொன்னோம் மேடம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்ல ப்ரோ. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த நாயமெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க இந்த மாதிரி இது மாத்தி பேசுறதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. என்ன ப்ராமிஸ் பண்றாங்களோ அதை கரெக்டா உட்காந்து டெலிவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றது ப்ரோ ரொம்ப ஸ்லாப்பியான ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸுங்க. இல்ல அவன் ஏதோ ஒரு கட்டிங் போர்டு நினைக்கிறான்னு அர்த்தங்க. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் இருக்காங்க ப்ரோ. நமக்கு இன்னொன்னு நாம கராரா பேசிடணும் பிரதர், வேற வழி இல்லைங்க. நாம கராரா பேசுறதானுங்க ப்ரோ. கங்குவா வந்து கல்கியோட பெட்டரா இருக்குமா? கல்கியோடைய அந்த கிராபிக்ஸ் இது வந்து பெட்டரா தமிழ்ல இருந்து எது வரும் நினைக்கிறீங்க? கங்குவாவா இல்ல கோட்டா? I know few things. கல்கி நாங்க இங்க பார்த்தோம். ரொம்ப நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது தமிழ்ல இருந்து கோட் பெட்டரா இருக்குமா இல்லனா இது கங்குவா? ரொம்ப தமிழ் படங்கள் கங்குவா நிறைய வேலை செஞ்சிருக்காங்க பிரதர், நிறைய வேலை செஞ்சிருக்காங்க, தெரித்தனமா வேலை செஞ்சிருக்காங்க. அது வேணா என்னால சொல்ல முடியும். மீட்டர் வந்து குளோபலான ஒரு கோட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா கோட்டு விஜய் இருக்காரு, ஆனா இங்க கல்கி வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா விஎஃப்எக்ஸா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. உண்மையா சொல்லணும், அந்த மீட்டர் கங்குவா மீட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பிரதர்.